ஆனால் இது உள்ளே எடுத்து போடணுண்ணா. இப்போ ஓகேவாண்ணா? செக் பண்ணி பாருங்க. இப்போ ஓகேவா அண்ணா? இங்கே பாருங்க. திரு சக்கரவர்த்தி அவர்கள், சசிகலா புஷ்பா அவர்கள் ஒரே நிமிஷம். அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, நம்முடைய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் கொஞ்சம் தாமதமா வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம் நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சாங்க. நீங்கள் அமைதியாக நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். செக் செக் செக். ஓகேவா? இந்த எக்ஸல் எடுத்துருவா. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மக்களின் மனதிற்குள் சென்று
பாரத பிரதமர் அவருடைய கருத்துக்களை மக்களின் இதயத்திற்குள் சென்று கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய சமூக ஊடகவியலாளர்களுடைய கூட்டத்தை இந்த 9ஆம் ஆண்டு நிறைவு காலத்தில் பாரத பிரதமர் அவர்களுடைய 9 ஆண்டு ஆட்சி கால சாதனை நிறைவு காலத்தில் உங்களை சந்தித்து அதை தொடங்க வேண்டும் அந்த பணியை. இதுதான் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவருடைய விருப்பம். முதல் கூட்டம் இதுதான். இந்த ஒரு மாதத்திற்கு நாங்கள் நூற்றுக்கணக்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் கூட்டமே உங்களை சந்திப்பதன் மூலம், உங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உங்கள் மீது வைத்திருக்கிற அன்போடு மதிப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிற மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்களையும், இன்று காலை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருந்தாலும் இது போன்ற ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று தெரிந்தவுடன் நானும் வருகிறேன் என்று, அவர் 5 மணிக்கு கிளம்ப வேண்டும், நானும் வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிற மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஜிதேந்திர சிங் அவர்களையும் மற்றும் மாநில துணைத் தலைவர்களையும் மாநில செயலாளர்களையும் எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ நாயன்ஜி அவர்களும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வேண்டுகோள், மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி என்ன நினைக்கிறார்களோ, என்ன செய்கிறார்களோ, பாரத பிரதமர் என்னவெல்லாம் சாதனை படைத்திருக்கிறார்களோ, கடைசி இன்றைக்கு செங்கோல் வரை கோல் உயர கோல் உயரும், அவையார் சொல்லியிருக்கிறார். கோல் உயர கோல் உயரும். இன்றைக்கு நமக்கெல்லாம் பெருமை, உலக தமிழிடத்திற்கு பெருமை. நமது செங்கோல் அங்கே காட்சி பொருளாக இருந்த செங்கோல் இன்றைக்கு ஆட்சி பொருளாக மாறி இருக்கிறது. ஆட்சி பொருளாக. அதுவரை நீங்கள் எல்லா நல்ல திட்டங்களையும் எப்படி எங்களுக்கு ஆதரவு தந்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மக்களிடம் பாரத பிரதமர் அவருடைய நல்ல சிந்தனையை, ஒரு தவ புதல்வன் நம் நாட்டிற்கு கிடைத்திருக்கிறார். அந்த தவ புதனுடைய பெருமைகளை நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று வேண்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Request the chief guest to please light the lamp to begin the program. Thank you. Now I invite Mr. M.S. Balaji, Vice President of Social Media Wing, to Vande Mataram. शुभलां मलयज शीतलां सस्यश्यामलां मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्नां पुलकितयामिनीं पुल्लकुसुमित द्रुमदलशोभिनीं सुहासिनीं सुमधुरभाषिणीं सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे मातरं.
தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வர கண்டமிதில் தெற்கணமும் அது சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை ஸ்திரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பாஜகவின் மாநில தலைவர், இளம் சிங்கம், இளைஞர்களின் நாயகன், எழுச்சி நாயகன், நமது முன்னாள் IPS அதிகாரி திரு கே. அண்ணாமலை அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். மாண்புமிகு பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்வு மற்றும் ஓய்வூதியம் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மாநில துணைத் தலைவரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நமக்கு வழங்கியிருக்கும் திரு கரு நாகராஜன்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் இணைந்து என்னுடன் பணியாற்றிய மாநில செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் வந்துள்ள துணைத் தலைவர்கள் மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் சமூக ஊடகவியலாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவரையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Our BJP State President Mr. Annamalai will felicitate our Union Minister Mr. Jitendra Singh with celebrating Tamil Nadu Narendra Modi's Man Ki Baat book. Mr. Amar Prasad Reddy will felicitate our chief guest. Mr. Balaji will felicitate our state president Mr. Annamalai. Thank you. As Mr. Modi's government gets into 10th year, throughout the year we are going to have such influencer meetings, starting with this meeting. So I invite our chief guest, Mr. Jitendra Singh, to please address the gathering. Thank you. Our very dynamic state president, that means what I am saying is truth. So I think it will be easier to deal with the social media influencers because your opinions are already in order. See, without wasting time, actually, I was asking the president, I said, what is the composition of the audience? So he said, quite a good percentage are from outside BJP. So that is what actually we were looking for. Because
I don't wish to talk to you as a BJP man talking to a BJP man. So let me talk to you as another social media activist talking to another social media activist, or one citizen talking to the other. And it will be easier to communicate also because I was telling Annamalai ji, sometimes in public addresses I have to take his help in translation, though I have lived in Madras for many years. But my Tamil is kunjo pesa, but not thoroughly. So the Tamil I learned was mostly from MGR movies. And though Shivaji Ganesan he was seen to be a more serious actor those days, so my Tamil I have picked up from movies, so you can understand there may be some phrases which may not be usable in in public meetings. That's why I was asking him. See, the point is why I said we should be talking as non-BJP people to non-BJP citizens is that today we have more than 70% population which is below the age of 40. And more than 80% which is below the age of 30. When I was a young voter, we were told that during election time, you must early morning go to the park. They would give us some SOPs. Go to the park, touch the feet of some retired headmaster. Then some elderly grandfather, so that he goes home and tells that you vote for him. He came, touched my feet. I told my party about 5-6 years back, before the last election, I said the politician is moving slow, the voter is moving faster. So they said, what do you mean? I said, no, the politician seems to be still trying the tricks of the last election, whereas the voter has moved on to the next election. So they said, what is your experience on what basis? I said, nowadays, if I go and tell a grandfather that you go and tell your grandson to vote for me, sure the grandson will not vote. The formula is reversed. He will tell, Grandpa, you don't know, such a wicked person. You sit at home and you have no knowledge, see the social media and you will know what kind of trolling he faces whole day. And the whole opinion will go haywire. So coming to the subject that we were talking about, today you have to go by evidence. Gone are the days when I say something and it will be accepted. You have to argue it out. Either you convince me or I convince you. At home you have seen you can't even convince your children. So if your child is also not ready to listen to you and agree with you without evidence, how do you expect voter will agree? The other day, a few years back, I had a very old senior person who used to be our supporter. He is no longer in the world today. He came to me, I said, you look upset. He said, no, I had a problem, but I have sorted it out. Problem in the family. That will also, because we are also a family, when you go asking for support. So I said, what was the problem? He said, my son wanted to marry a particular girl, like it happens these days. So we thought it would not make any sense arguing. He said, okay, go ahead, he and his wife. But he says, my old mother, she says, I will leave the house. The grandmother, the old lady. So he says this issue went on for 2-3 months. Then finally one day I made the old lady sit. She was from good old times, from British times, when Madras was Madras, not Chennai. And it was a big state, undivided. So he says, Amma, have you heard of governor? She says, yes, very big man.
Those days, governor, there used to be a governor. Madras had a governor. So he says, you are also a governor, but governor in the Indian government. Every card will go in your name. His Excellency Governor invites you. But the choice of function, the design of function will be decided by the Chief Minister. So, if you want to maintain your position as governor, you don't get into this issue. Let the children marry. Otherwise, tomorrow it may happen that you may not be able to prepare a card also. They will get married, but you will no longer be governor to send a card of invitation. So he said, so like that, what I am trying to say is that nowadays you cannot say that since I spoke very beautifully, like earlier times, you had some leaders, even from Tamil Nadu, great orators, and people would vote only for their portrait. Once Annamalai once said that where you can't go for campaigning, just send MGR's portrait. You will get the vote. Oh, this is a known fact. Annamalai was used to say. This doesn't work now. That is why all this exercise. Otherwise, you could have also sent a portrait here. But it doesn't work. You have to invite them and argue. So we should go out to the people and argue out with them. Create our own narrative. Tell us now, in the last 9 years, we have Prime Minister Modi. What is the change now? What was it before? I am not talking as BJP man. You also don't support me just because I am BJP. I have come. You tell me if there is another alternative, we'll go for that. Try to figure it out like that. Before 2014, there was so much of disillusionment in the country. Our youngsters wanted to go out of country. Now all those who went that time are willing to come back. Not because they are BJP supporters, but they find a change. They are not so innocent or foolish that since the BJP is inviting them or any party is inviting, they see that their stakes are now here. This is how you have to. If we do not create a narrative, then those who are not comfortable with a developing India, they will create their own narrative. Because there are certain elements in public life, also in politics, which thrive in mayhem. If there is disorder, if there is lack of rule of land, if there is confusion, their politics sells. Because they don't have a base. So often what happens is some of us, we become reactive. If somebody abuses me, whole day I spend replying to him. So other people feel entertained, but it doesn't help me. I have wasted my time and energy. So why do I not create my own narrative? And to create narrative with evidence, you have to study. You have to be updated, and we will provide you all the material also. What was it before 2014? What was it now? And if it could happen before 2014, why not now? Now for our youngsters, because we have to address the younger lot. Before 2014, in India, nobody had heard the name of startup. I don't know how many of this room, if you ask yourself honestly, did you know what is startup? Prime Minister spoke from Red Fort, Startup India, Stand Up India. Even that day, people were asking, what is this? Today, within 9 years, we have 1 lakh startups. 115 unicorns. Youngsters, mostly from South Indian states. Out of them, almost 30-35% women-led unicorns. 1 billion asset, and that too women. I was selling in the morning, stop saying encourage women participation. That sounds little patronizing. You say woman is leading, allow me to participate. It has turned the other way. Most of our missions here, Gaganyaan mission, most of the scientific missions are being led by women.
India has moved on from women participation to women leadership. And they are all young women and first generation women. It is not by lineage. Earlier on, many years ago, I said you talk of women liberation and women empowerment in the Indian subcontinent. But have you realized maximum number of prime ministers and presidents among women have been from Indian subcontinent? So not to clap, because that's not a compliment. I'll tell you why. I said because they are from lineage. Indira Gandhi because daughter of somebody. Sri Mama Bandara Naika because widow of somebody. Benazir because daughter of somebody. Khalida Zia because widow of somebody. And still the women are not empowered, but because we were following a feudal system. Now we have first generation women. Even from Madras, you have this girl called Gopi, Geeta Gopinathan. Absolutely first generation. Problem is if we learn to celebrate the members in our own family, then we'll realize the worth. That will we'll realize what has the difference now happened in the last 1 decade. Now this girl was doing her economics, wanted to go for PhD. Her father is retired from, I think, railways. She could not afford. She went to Washington University because Washington University doesn't, they waive off fee or something for meritorious students. In the Washington University, her guide notices her writes to Harvard University, his colleague, that I have received a candidate who comes once in 25 years. She deserves a better university, so you please take her. And that is how she went to Harvard. Today, she is head of the International Monetary Fund. So these are first generations. We have such a huge talent among our youth, but they were not getting an enabling atmosphere because of nepotism, because of corruption, because of so many other factors, family reasons. The other day I was telling some of you, I don't know whether you might have seen also, I said sometimes it is disgusting to see the picture of Vikram Sarabhai, who was originally from Gujarat, worked in Bangalore, died in Trivandrum, carrying launcher of that satellite on the carrier of a bicycle. Such primitive resources these young scientists they had. World-class scientific brain. So that is the difference. Prime Minister Modi in 9 years opened space to private sector. Today we have 150 startups working with ISRO in Bangalore. We have private startup growth. You might have seen in television that Skyroot launching their private satellite. And USA, UK, or at least USSR, then USSR, now Russia, which were many years ahead of us in space technology, are now using our launching pad to launch their satellite, and they are paying us. From USA itself, so far we have earned almost $59-60 million by launching their satellite. That means we have a caliber which is no less than anyone else, is better than them. But we didn't have that kind of enabling atmosphere. We didn't have that kind of infrastructure. This is what is to be argued out with our youngsters. Now we are number 3 in startup in the world. And I noticed that even in the foreign countries, the startup growth, they prefer Indian boys and girls. I asked them, tell me, give me some reasons why. Out of my own curiosity, I try to learn one new thing every day. So they told me 1, 2, 3, 4. Last they said, one more thing. They don't take an off or holiday on weekend because our boys, girls disappear on Friday. Because they are hardworking also. If they are groomed like that, our culture is different. Over there, on Friday afternoon, the boy tells his parents, okay, Mama, Papa, I will see you on Monday morning. Where I am going, you don't ask, and where I am going, I will not tell you. So no work, only help. The world has started realizing India's strength. If I go into figures whole day, it will take. We have to but go with statistics. We had only 74 airports in India till 2014. Today we have 148, double.
After all, this is to be seen. It's not that imaginary figure. So we created a narrative. If somebody wants to check, he can check. Today I cannot tell a lie. Before I complete the sentence, the boy sitting there presses Google, checks whether I am telling a lie or not. We had just about 145 government sector medical colleges. We have added on more than 269 years, more than what we didn't sell. All this for youth. We had 7 aims in 70 years, 15 aims added in 9 years. About 300 new government universities added on in 9 years. So that any child who has the caliber should not feel deprived because of less of access to education. Education which is accessible, affordable and available. Because we were not opening government universities, so there was mushrooming of private universities. And many of these children who came from families which cannot afford were depriving themselves. And similarly, if you see the infrastructure, the way in which infrastructure development has happened, because that also gives avenues of employment, livelihood. When our metro program started, before 2014, per month, the rate of construction was 60 meter. Only 60 meter rail track being laid. Today it is, 600 meter. Today it is 60 kilometer. Because Prime Minister was personally monitoring every department. He was also perfectionist, also checking pilferage happening. These new provisions started like direct benefit transfer. Interviews were abolished. Otherwise, your son gets 100% in return, my gets 5. But I give your son 5 in interview and my son 100. So my son gets the job, you don't get. The minister's son gets the job. The collector's son gets the job. The secretary's son gets it. Now that will not happen. We have made interview only qualifying. Suppose you want to become a government driver, you have to just see the skill, whether you can drive or no marks, so that no nepotism. And all these reforms, this is what we have to go and make. We can create a narrative every day by means of infographics, by means of videos, by means of versions of these persons who have been benefited. The government came in 2014 May. Within 3 months, by September, decision was taken that we will no longer ask anybody to get his certificates attested by the gazetted officer. Earlier on, what happened? When I was also in class 10, 11, we didn't know where to find gazetted officer. We thought he may be some different creature with 3 eyes, 2 ears, 4 noses. How does he look? But there was no. And in class 11, somebody came and asked me, give me 5 rupees, I'll get all your certificates. That too I didn't have somebody give for me. When we told this to Prime Minister Modi, he said, finish it off. And a message was sent that, look here, this is a Prime Minister, this is a government which has the capacity to trust the youth of this country. This we have to do. All these reforms have a huge socio-economic impact. If I am running a family, I don't trust my son, don't trust my daughter, then how am I going to run the family? And if they are not trustworthy, then the fault lies with me. I have not brought them up properly. So, he's saying we'll have more of an interactive also. Yes. So I will like you to invite some of your observations and we'll proceed in that direction. Because earlier also I thought we would have more of an interactive, because one way this discourse is no longer in fashion. நம்முடைய அமைச்சர் அவர்கள் 5:15 இங்கே இருந்து அவர் ஏர்போர்ட் செல்ல இருக்கின்ற காரணம், ஒரு விமானத்தை பிடித்து டெல்லி செல்ல வேண்டும். நமக்கு 20 நிமிஷம் இருக்கு. அவர்கிட்ட இன்டராக்ஷன், உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க எந்திரிச்சு நின்று உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்வியை கேளுங்க. மைக் உங்களுடைய இடத்துக்கே வரும். நம்முடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ.
Honorable Minister, Namaste. I'm JVC Sriram from Hyderabad. Tamil Nadu has got the maximum benefit of Mudra loans. But unfortunately, is there a mechanism where we reach out to those beneficiaries? Because what we are seeing in south of India is, I've got all the benefits. I've got my Jal Jeevan, I've got my house through PM Awas Yojana, I've got Mudra loan. But my vote is not going to be based on what I got. My vote is going to be based on what I'm going to get on the day of voting or the day before voting. So how do you change this narrative south of India? No, I agree with you. Part A, we must reach out. We are doing that. The party is also doing that. Annamalai GEC unit also. And we were discussing this morning, we should prepare videos in there. Because we have about almost 5 crore households already benefited by Mudra. Beautiful this thing. 23 lakh crore already distributed. So that is one thing. So that not only for publicity, but also the others can be made aware that they can also avail of this. A beautiful loan scheme where you don't have to give gratuity, no guarantee. For a limited amount, you don't even pay. It is like parents giving their son or daughter some money, go and start your business. The other part is day before and day. That will also, that happened because the earlier governments and earlier parties always played vote bank politics. Modi has also tried to change the culture. This will happen in 3 generations. In our scriptures, they say, sanskar changes on the 3rd generation. So 2nd generation is now come. You see what happened. I'll give you a small example. I was telling in the morning. This airports double. Why? Because they were open where they were required. Like for example, in Northeast, Sikkim did not have an airport. The biggest tourist destination, but no airport. Because no vote from there. One MP can neither make the government. Arunachal Pradesh, the northern eastern, last end of Northeast, China border. War was fought there. No airport. Itanagar airport. Why? Because it can, they say, the road to power to Delhi is via Lucknow. So no need to go to. Modi changed that culture. That is why these airports have come. I was telling them about 7 years back, 6 years back, Israeli ambassador said we have a latest technology of citrus fruit park. So we said, where do you wish to put it up? He said, Mizoram. Now Mizoram is a population less than Mylapore. Just 8-9 lakh. Not even million. One MP, that to other party. Mizo Nationalist Front, that's a totally 100% Christian state. No role in government formation or even government dismantling. But the center of excellence, first in Indian subcontinent, was set up there. So a message has been sought to be sent out that look here, we will reach out where we are required. We will fulfill the requirement where it is required. We will be there with you till the last man in the last queue. Now it is up to you to decide. That is the narrative we have to argue with the children. We say now, do you want to go for vote for what has been given on the night before or the morning after? Or you want to follow this culture? And I'm sure people are gradually getting convinced because the earlier generation was conditioned by that mindset. Look at aspirational district, a new experiment. District not called backward, based on the parameters, scientifically, education, health, connectivity, dashboard is made, where the district has vis-a-vis state, vis-a-vis the national level, that district of the parameter. I was part of that team which did the list. Next morning, I started receiving calls from my own constituency. What is this, sitting in Delhi? Could not even include one district from your constituency. So I had to explain to them, look here, now this is a new culture. Earlier on, anybody who became minister declared his district as backward district, so that children will get admission jobs. Anybody became rail minister, opened a railway station in his village even when there was no passenger. I said, now Modi will not allow this to happen. We have to follow a new culture. And children are the ones, because they are raw, they are naive, they have not seen the sins of the past. Those who have got used to the misappropriations of the past and become habitual, they will be finding it difficult to give up. But those who are new will certainly appreciate it. Good evening. I am Sugobanam.
We are seeing BJP government, best Janata Party government from 2014. Our Honorable Prime Minister giving the best ruling of the world. We want to have such a corruptionless best ruling in Tamil Nadu in 2026. In 2024, we want to get all seats of MP. 2026, we want to get all MLA seats. What we need to do? Tell me. Thank you, sir. You need to do all that I was talking about in the last 20 minutes. Reaching out to people, arguing out to them, taking them in their language and engaging them. Ask them to argue with you. Not to just say yes. Ask them why not, and then answer that. And this social media platform is a platform which gives you all the library available, all the information available. The other day, sometimes I get restless when I find people not using it. The other day, I called out of a boy. I said, "Come here. I have seen you have changed your profile picture 3 times. Why are you wasting your time?" I said, even for the person for whom you are changing may not be seeing it. So please concentrate on. Because I told him, why? Because these children are great teachers now. The other day I came across a girl, 16-year-old. She was, 3 years back. She had qualified IIT from a terror-affected district in Kashmir, periphery. So I asked her, I said, child, you have qualified IIT, no coaching, no center there, and all the time encounters. Small little, very cute girl. She took out this, uncle this, everything in this. And she tells me 14 hours per day for 8 months. And you can crack IIT. I said, nobody told me, otherwise I would have cracked. So we have to just streamline. Only when they are allowed to get carried away by the different kind of narrative, they go astray. Otherwise, they are open to reasoning. And they also see. In my time, we had to do a thesis. My guide would tell me, you go to the British Council Library. Then I would go to British Council Library you have here. I went there. He says, true, this book will be there in British Council Library, but not in Madras. It is in British Council Library of Calcutta. So who will go there? Today, you have such magnificent gadgets. And this technology revolution has also happened in 9 years. Earlier you were importing mobiles. Today, you are exporting mobile chips. Such a huge difference. Namaste ji, myself Pradeepa Ramanujan, and I would like to thank Modi ji government for giving me the Mudra loan, because I am a women entrepreneur and I want to tell this on the stage now. And, no, you tell him. Yeah, JVC sir knows me, and one request, you can take it as a request or as a query, and we need Navodaya school to Tamil Nadu. Okay, because we are able to identify lots of schools in and around Tamil Nadu where, sorry, I want to use this, mostly they are recruiting those children and they are converting something. So I don't want to mention this here. I request this to take as a... I will have a word with the Annamalai team. There may be some constraints happening because the land identification and other things have to be done by the state government. So if they are not very cooperative, sometimes it becomes difficult. But instead of discussing on the platform, we discuss how to overcome. Sir, actually lots of schools are there. I understand, I got schools are ready to give and they are unable to run. Most of the schools are unable to run. So we can take those schools for Navodaya and we can renovate and we can use it. Thank you, sir. Sir, good evening. I'm Ramesh, a practicing chartered accountant. I have a question for you. See, as a chartered accountant, I'm privy to all the numbers of public sector banks. And I have seen a huge turnaround in all the major banks, including State Bank of India. And wherever I do my interviews, I try to pass on this message. But like in a GST department where there are so many flyers which are made public, can we get into an environment where more flyers are available? People do understand that for the past 9-10 years, the NPAs have come down. There has been a lot of good things that have happened, including the mergers. How can that happen? Because
a lot of people on the ground don't understand that banks do make profit, right? They think that it's all book profit or it's all window dressing, but I do audits, so I can see the numbers on the record. Can something be done on that front? No, I absolutely agree with you. This is the audience which can help doing that. This is why this meeting, we can create awareness. We are the social influencers or opinion makers. And I agree with you. Earlier on, you had to spend money, resources, organizing awareness camps. Now it takes nothing. Social media is such a beautiful platform, cost effective. You can prepare infographics, you can prepare information, you can prepare WhatsApp groups. I think the banks should also have their separate cells, IT cells, social media cells. Now, because that is the time has come. And similarly, all of us should also collaborate in that. And it's an evident fact that cost effectiveness has increased. Things have become much easier and technology driven. Earlier on, nowadays you have this Swamitva program, I don't know whether you have heard, where all the revenue land record of the farmers is on the dashboard. Any farmer can access, demarcate. So I went to a village where the complete conversion they had done into this digital. So my first reaction was, what will happen to the Patwari? Because Patwari was the person who prepared land record and most sought after person. He would not even ask for promotion. He would not even ask for salary because he was satisfied with what he was doing. So everybody started laughing. After 1 year, this incident happened last year. Few days back, I saw in a newspaper, Patwari is going on strike for hike in salary. I said, no, this has happened. Because this technology-driven thing has also eliminated corruption, eliminated delays. These things have to be brought to the awareness of the people. From the college you studied in Chennai. I didn't study, but yes, I used to go there. Yeah. Sir, for classes, of course, I went to the medical school in Stanley and I used to go to Loyola for English. Yes, I worked in Loyola as a professor of management. So my question is, these three bodies are there. As an academician, I'm telling you, NAC is there, UGC is there, AICT is there. Lot of complaints are there against the NAC. You must have seen it. We have brought so many, even a minister has got 2-3 portfolios. Why not one organization, Higher Education Council, to look after all these functions? Number 2, in state government we have a peculiar problem. Because of the brutal majority, even very genuine cases are not being taken care of by FIR. So I have written to Modi ji, I got a reply also, if you want I will show you, that NIA should have offices where they should take cases when these local police have not registered cases even after 30 days. Because otherwise there is no modus operandi to ask the grievances of the people, and as such the law is only for rich people, powerful people, political leaders and so on. Kindly do consider this. The next thing is this, like judicial services, economic services, the vice chancellors should be selected based on all India basis, like judges. So kindly form an all India vice chancellors selection forum to ensure that people from other states also get opportunity to become vice chancellors in Chennai or in any other state. Kindly do take this or escalate this to our Prime Minister. I have already written to him. I have got an acknowledgement. One last thing is, since I met you last time, I have written 2 letters to you, but not even a single word of reply. Whereas I got a reply from Modi ji, from Amit Shah ji. If you want, I will show you. I have brought. So please make it a point to send at least an acknowledgement. I didn't receive. The letter which I received from Modi ji was handed over to me with a lot of respect by the postman because it was a huge letter with the emblem. So kindly do take care of this acknowledgement issue. Thank you. No, actually I didn't receive a letter. Maybe there may be confusion of the address. Now what you can do is you can take Mr. Venkatesan is here. M. Venkatesan. He is also son of the soil. You can take his address and Professor,
He is there. So you can write at his address. So I'll get the letter. Maybe know where it has gone. Otherwise, it is not possible that we call back even if there is a missed call. Now, your suggestions are very constructive. But one thing we should realize that also we have to tell in 9 years we have at least made a change in the education policy. We have started moving this National Education 2020 should have happened many years ago. I was telling the students, I keep visiting these student colleges every week. I was telling them earlier you became prisoner of the aspiration. Now you have aspiration. The confusion is which outlet to go. They asked me, sir, explain. I said, see, earlier if you took medical because your parents wanted you to become doctor. After class 12 you didn't get a medical seat. You had no choice but to do BSc, botany, zoology. You can't change subject. After that, again nothing. Then you go civil service, you don't pass. Then nothing, go for MSc. Now, after class 12, you can change subjects. You can have combination of subjects. You can have economics with biology. You can test your aptitude. If you think, no, I am not good at that, I am good in that, I can go that side. So already, the government has started thinking in that direction and your suggestions are very constructive. அக்கா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள் கிளம்புறாங்க. அவருக்கு ஒரு முறையான முறையில் ஒரு நன்றியை தெரிவிப்பது நம்முடைய கடமை. I'll speak in English only, especially addressing the question that the last gentleman asked. Among the ministers, Dr. Jitendra Singh ji, his role is very special in our cabinet, in our government, because he handles a lot of sensitive portfolios, which is not open to the public. You can't file an RTA and get data. These are all very, very sensitive portfolio which he manages: space, technology, earth sciences. He manages the DOPT. He manages the Prime Minister's office as the Minister of State independent charge. So this is a very special portfolio. That's why we see him very little coming out, talking in the open forum. So if you have difficulty in making your correspondence write to me, you can write to Annamalai ji. He keeps forwarding all the letters to me. So what we do is, sir's OSD is a Tamilian. Venkatesh ji is there. So we keep doing internally where there is a process. So I just want to clarify, because a wrong impression shouldn't go out to a larger audience. Because you should not consider him as just another person. He's just another person only, Karyakarta in the BJP. But his role and ability to communicate openly, sir cannot communicate many things openly. But every time we invite him to Tamil Nadu, sir is the first person to jump at the opportunity to come here. And this is not the first time he has come, because Kashmir to Tamil Nadu, if you are looking at one connection, sir is the connection. Born in Kashmir, he is an MP of Udhampur there, studied medicine in Stanley in Tamil Nadu, maintains that very deep connection, asks for particular dosa, particular idli, searches for that old shop of 1970, 1975. We are very privileged you have come all the way, sir. They are some of our cream, some of our best nationalists of Tamil Nadu are sitting here. Yes, sir. So we thank you for coming all the way, sir. And with a big show of hands, we are leaving you out, sir. Thank you. மீட்டிங் முடிச்சிடலாமா? அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை இந்த நிகழ்வில் பேச அழைக்கிறோம். அண்ணா தலைவரே, அமைதியா இருக்க தலைவரே. நம்ம கட்சி வேற கட்சிகிட்ட இருந்து மாறுபடுறது அந்த ஒரு நாள் தான் நம்ம மாறுபட்டு இருக்கோம். அதனால் அது அப்படியே இருக்கட்டுங்க. பிஜேபியில் நம்ம பல காலங்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா துணைத் தலைவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் காளிதாஸ் அவர்களே, மிக முக்கியமாக நம்முடைய மாநிலத்தினுடைய ஐடி செல்லினுடைய கோ கன்வீனராக இருக்கக்கூடிய சகோதரர் பாலாஜி அவர்களே, ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்களே, இதனுடைய பிரபாரியாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரி சுமதி வெங்கடேஷ் அவர்களே,
முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, அணிப்பிரிவினுடைய தலைவர்களே, நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம்ஜி அவர்களே, மிக முக்கியமாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு 24 கேரட் ஒரு கிளீன் நேஷனலிஸ்டாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கூட முதல்ல எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய நண்பர்கள் வேற வேற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கீங்க, டெல்லியிலேருந்து ஒரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இந்த சம்மர் ஹாலிடேஸ் குழந்தையோட நீங்கள் வீக்கெண்ட் போகணும்னு நினைச்சீங்க, அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இன்றுமே இந்த கட்சி உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த ஆடியன்ஸ் ப்ரொஃபைலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 65% இந்த ஆடியன்ஸில் பாரதிய ஜனதா கட்சியை சாராதவர்கள். இந்த அரங்கத்துக்குள்ள 35% தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். அது நம்ம கட்சியினுடைய பலம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்பது கட்சியை சாராதவர்கள், ஆனால் தேசத்திலே ஒரு கட்சி இருக்க வேண்டும், தேசியத்தின் பக்கம் இருக்க வேண்டும், ஒரு ஸ்ட்ராங் இந்தியாவை பில்ட் பண்றதுக்கு இருக்கணும், நேஷன் ஃபர்ஸ்ட் பிலாசபியில் அந்த கட்சியை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்றீர்கள். மெம்பரா இல்ல, பொசிஷன் ஹோல்டர் இல்ல, பார்ட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. பட் இந்த 3 விஷயமே உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பிடிச்சிருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நாளும் கூட இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற் போல் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம முன்னெடுக்கக்கூடிய சவால். அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு சாதாரண பொதுமக்கள் வைத்திருப்பது அதிகப்படியான மதிப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்ப ஐயா பேசும்பொழுது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே கர்நாடகாவில் இந்த பிரச்சனையை நாங்க பார்த்தோம். எல்லா எம்எல்ஏக்கும் எங்கெல்லாம் ஆன்டி இன்க்யூபன்சி இருக்கும், ஏன் ஆன்டி இன்க்யூபன்சி இருக்குன்னு மெஷர் பண்ணும் பொழுது அவர் மோடிஜி மாதிரி இல்லைங்க, மோடிஜி மாதிரி வேலை செய்ய மாட்டாருங்க, இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும், இவர் 12 மணி நேரம் தான் வேலை செய்யறாரு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக அந்த கருத்து கணிப்பில் வந்துச்சு. இது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்குமே இது பெரிய சேலஞ்ச். மோடிஜி வந்த பிறகு அந்த பெஞ்ச் மார்க் அவர் ரொம்ப உயர்த்தி விட்டு போன காரணத்தினால் ஒருவருக்குமே இது சேலஞ்ச். ஏன்னா அவரை மாதிரி நீங்க பேசணும், அவரை மாதிரி வேலை செய்யணும், அவரை மாதிரி தூங்காம இருக்கணும். ஏன்னா நீங்க மோடிஜி 100 ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு மார்க் போறீங்க, 20, 21, 19, 67, 71 அப்படி. இதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்குபன்சி தானாகவே பில்ட் ஆகுது. கவர்மெண்ட் டெலிவர் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, கவர்மெண்டினுடைய திட்டங்கள் எல்லா வீட்டுக்கும் போயிருக்கு. ஆனால் இண்டிவிஜுவல் எம்எல்ஏக்கு நீங்க போகும் பொழுது, கர்நாடகாவில் இந்த பெக்கூலியர் பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம், இண்டிவிஜுவல் எம்எல்ஏ நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் என்பது அதிகமா இருக்கும். இல்லைங்க அது காங்கிரஸ் எம்எல்ஏ விட பெட்டரா இருக்கான்னு கேட்டா, காங்கிரஸ் பத்தி தெரிஞ்சது தானுங்க, உங்க எம்எல்ஏ இன்னும் நல்லா இருக்கணும் தான் எங்களுடைய கேள்வி அப்படின்னு. இதெல்லாம் அதில் நம்ம கிடைத்த படிப்பனைகள். அதனால தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை, நன்றிகளை சொல்லி உங்கள் நேரத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மே மாதம் 26ஆம் தேதி 2014 சாயந்தரம் 6 மணிக்கு இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மே 27ஆம் தேதி காலையில பிரதமராக அவருடைய அலுவலகத்துக்கு சென்றாரு. போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா பூட்டான் கிங் ஹைதராபாத் ஹவுஸ்ல தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த ஓட்டம் என்பது இன்னும் ஓடிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம், இன்னைக்கு 9 இயர்ஸ் முடிச்சாச்சு. மே 27, 2014 கனெக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா we are in 29. 9 வருடங்களை கடந்து 10வது ஆண்டில் அடியெடுத்து வச்சு 2 நாள் ஆகுது. அதனால இந்த 9 வருஷத்தினுடைய சாதனையை இந்தியா முழுவதுமே எல்லா இடத்துலையுமே நம்முடைய கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. பொதுமக்கள், பயனாளிகள், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், பத்திரிகை நண்பர்கள், கட்சிக்குள்ள கட்சிக்கு வெளியே எல்லாமே. 1 மாத காலம் 30ஆம் தேதி நாளையிலிருந்து ஆரம்பித்து ஜூன் 30ஆம் தேதி வரை 1 மாத காலம் இந்த 9 ஆண்டை சேவை, நல்லாட்சி, ஏழைகளுக்கான அரசு அப்படிங்கிற 3 தலைப்புல, சேவை, நல்லாட்சி, ஏழைகளுக்கான அரசு 3ஐயும் மையமாக வைத்து அடுத்த 1 மாத காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் போய் மக்களை சந்திக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 நாட்கள்ல 66 பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதுமே நடக்க இருக்குது. 66 இடத்துல பொதுக்கூட்டங்கள் நடக்குது. எல்லா இடத்துலையும் அந்தந்த மாவட்டத்தில் இதே போன்று கட்சியை சாராத சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஒரு பெரும் முயற்சி. இது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் 2024க்கான அடித்தளம் எப்ப ஆரம்பிச்சாச்சு. நமக்கு இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு. பிப்ரவரிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா தேர்தல் இதுக்குள்ள போயிடும். ரஃப்லி ஒரு 7 மாதம் தான் நமக்கு இருக்கு கரெக்டா கணக்கு பண்ணா. அதற்கான அச்சாரமைப்பு ஆரம்பித்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியை முடித்த பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி போயிடும். பட் உங்ககிட்ட எங்களுடைய வேண்டுகோள், இங்கே நீங்கள் வந்திருப்பது உங்களுடைய கருத்தை கேட்பதற்காகத்தான் அமைச்சர் வந்தாங்க. உங்களோட உரையாடி உங்களுடைய மனசு என்ன இருக்கு, வாட் யூ திங்க் அபவுட் இஷ்யூஸ், ஹவு டு யூ ரேட் திஸ் கவர்மெண்ட், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், அதெல்லாம் கேட்கறதுக்காகத்தான் அமைச்சர் வந்தாங்க.
இருந்தாலும் 45 நிமிட காலம் நமக்கு கொடுத்தாங்க. 25 நிமிஷம் அவங்க பேசினாங்க, 20 நிமிட காலம் உங்களுடைய ஒரு 5-6 கேள்விகள் எடுத்தாங்க. நான் உங்கள் முன் வைக்க இருப்பது ஒரு 2-3 முக்கியமான கருத்துக்களை மட்டும் மாநில தலைவராக குறிப்பாக உங்கள் முன்பு இந்த அரங்கத்தில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்ப ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் முதல் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை டெலிவரியில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்திலும் நம்முடைய டெலிவரி இருக்கு, ரீச் அவுட் இருக்கு, எந்தெந்த செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு என்ன வேண்டுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி பார்த்து செய்யுது. வெரி கிளீன் கவர்மெண்ட், எல்லா மினிஸ்டர்ஸ் கூட அப்சல்யூட்லி கிளீன், எபோவ் பார், எங்கேயும் ஒரு குற்றம் சுமத்தும் அளவுக்கு நம்முடைய கேபினெட்ல யாருமே கிடையாது. வெரி ஹார்ட் ஒர்க்கிங். பிரதம மந்திரியினுடைய முழு டீமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங். எவ்ரிபடி இஸ் அவைலபிள் 365 நாள் 24/7. இது இந்தியாவுக்கே ஒரு புதிய கல்ச்சர். 2014க்கு பிறகு இட்ஸ் நியூ கல்ச்சர். முதல்ல போய் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டை பார்க்கணும் அப்படின்னா 3 லட்சம் ரூபா அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும். கேபினெட் மினிஸ்டருக்கு 5 லட்சம் ரூபா. டெல்லியில் புரோக்கர் இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்தா டைம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும். லாபி குரூப்பு, இண்டஸ்ட்ரி குரூப்பு, அவங்க போய் அவங்களுடைய மெமரண்டம் கொடுக்குற கூட பணம் வாங்கி கொண்டு தான் அமைச்சர்கள் பார்த்தாங்க. டெல்லி கல்ச்சர். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய சேம்பருக்கெல்லாம் போனீங்கன்னா, சேம்பருக்குள்ளே போனோடனே ஐஏஎஸ் அதிகாரிக்கு பின்னாடி ஒரு பெரிய கால்ஃப் கிட் இருக்கும். அப்படின்னா 2 மணிக்கு அவங்க ஜிம்கானா போயிடுவாங்க அல்லது டெல்லி குர்கான் கால்ஃப் கோர்ஸில் இருப்பாங்க. அப்படி இதெல்லாம் ஜென்ரலாக நம்முடைய ஒர்க்கிங் கல்ச்சர். எல்லா அதிகாரிகளும் அப்படி இல்லை, பட் சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் அந்த மாதிரி நம்ம ஒரு பேர் வாங்கியிருந்தோம். இப்போ பியூரோக்ரஸிங்கிறது அவங்களுடைய ஓன் டைமுக்கு தான் வேலை செய்வாங்க. மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே அவங்க ஓன் மாதிரி தான் வேலை செய்வாங்க. மோடிஜி மிக முக்கியமாக இந்த 9 ஆண்டுகள் நம்ம கொண்டு வந்திருப்பது ஒரு பெரிய ஒர்க் எத்திக். ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டீஷியன், ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு பிரதம மந்திரி ஒர்க் எத்திக். இது இந்தியாவில் நம்ம யாரும் பார்க்காத ஒரு ஒர்க் எத்திக்கை பிரதம மந்திரி அவர்கள் 9 வருட காலமாக நம்ம காட்டிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அன்பிலீவபிள் ஒர்க் எத்திக். இது குறிப்பாக அவருடைய ஏஜ், அந்த ஏஜ் ஆஃப் 70 to 73, பிரதம மந்திரியுடைய ஒர்க் எத்திக் என்பது ஹார்ட் ஒர்க் ரொம்ப புதுசு. ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட். அதையெல்லாம் தாண்டி பிரதம மந்திரியை நம்முடைய கட்சியில் நாங்களும் தொந்தரவு பண்றோம். வருடத்திற்கு 5 தேர்தல் வருது. உதாரணத்துக்கு கர்நாடகா தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியை 21 ரேலி கூப்பிட்டோம். 21 ரேலிக்கு 9 நாள் 10 நாள் வந்தாரு. அதன் பிறகு பெங்களூர்ல 2 நாள் ரோட் ஷோ கூப்பிட்டோம். ஸோ பிரதம மந்திரி அவர்கள் கட்சிக்கும் நேரம் கொடுக்கணும். இதற்கும் ஒரு எலெக்ஷன்ல ஒரு ஸ்டேட்ல 10லிருந்து 12 நாள் ஆவரேஜா கொடுத்தாங்கன்னா 365 நாள்ல அதையும் நம்ம கணக்கு போடணும். 5 மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகுதுன்னா அதுல we take about 40-45 days. அதுக்கப்புறம் பிரதம மந்திரியினுடைய ஃபாரின் டிராவல்ஸ் இருக்கு, மிக முக்கியமான டிராவல்ஸ், அது ஒரு 20-25-30 days. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரியுடைய டெல்லியிலிருந்து செய்யக்கூடிய வேலை, அதன் பிறகு ஒரு மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய வேலை. ஸோ நீங்க ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாருமே இந்த பிரதமரை போல மிக கடினமாக வேலை செய்த பிரதமரை நம்ம பார்க்கலாம். இது நம்ம எல்லோருமே மேபி பாலிசி மெஷர்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் இருக்கலாம், இந்த ஸ்கீம் ட்வீக் பண்ணிருக்கலாம். அது டெமோக்ரஸியில ஒரு அரங்கத்தில் அமர்ந்து பேசும் பொழுது 10 பேரும் 10ஐயும் ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. The beauty of democracy, 10 of us can disagree, but ஒரு காமன் பாயிண்ட்ல we can agree. பட் இந்த விஷயத்துல the whole of India agrees. பிரதான் மந்திரியை போல ஒரு ஒர்க் எத்திக்கை பாலிடிக்ஸ்ல காட்டுன ஒரு தலைவர் இது வரைக்கும் நாம் பார்த்தது கிடையாது. பிரதான் மந்திரியோட எக்ஸ்பெக்டேஷன் அதே தான். கட்சிக்குள்ள, கட்சிக்கு வெளியே தலைவர்கள்ட்ட, the people who work with them, அவங்ககிட்டயும் அதே எதிர்பார்க்கிறாரு. அதே மாதிரி ஒர்க் எத்திக் இருக்கணும், அதே மாதிரி அவங்க கிராஸ் ரூட்ஸ் கனெக்டடா இருக்கணும், வேலை செய்யணும். அப்படி இருந்தும் ஏன் சில மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷன்ல தோக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பாக இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். கட்சி சிறப்பா இருக்கு, தலைவர்கள் சிறப்பா இருக்கிறாங்க, அல்லது ஏன் சில மாநிலத்தில் ஜெயிக்கல, இப்படி கூட வச்சுக்கலாம். சில மாநிலத்தில் ஏன் நம்ம எலெக்ஷன்ல தோல்வி பெற்றிருக்கின்றோம். 10 எலெக்ஷன் நடக்குது, 8 எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா கூட 10க்கு 10 ஏன் ஜெயிக்கல அப்படிங்கிற தலைப்பா கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன் 2 எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க முடியல, அல்லது தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஏன் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வெற்றி வாகை சூடாமல் இருக்கின்றோம், எப்ப அந்த வெற்றி நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் தலைப்பாக நான் வச்சிருக்கேன். கர்நாடகா தேர்தலின் பொழுது வாக்கு செலுத்தும் நாள் அன்று மே 10ஆம் தேதி, மே 9ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லா பூத்துக்கு சொல்லிட்டாங்க, ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து ஒரு பூத்துக்கு வெளியே வச்சு அந்த சிலிண்டருக்கு ஒரு மாலையை போட்டுறணும். எந்த வாக்காளர்கள் எல்லாம் ஓட்டு போட போகும்பொழுது அந்த சிலிண்டரை பார்த்துட்டு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு, which is an absolutely ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக்னு சொல்லலாம், which is a complete violation of election guideline. ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 50,000 பூத்துக்கு மேலே காலங்காத்தால் 6 மணிக்கு சிலிண்டரை கொண்டு வச்சு, ஏன்னா முன்னாடி நாள் 9ஆம் தேதி DK சிவகுமார் அவர்களே காங்கிரஸ் ஆஃபீஸில் சிலிண்டரை மையமாக வச்சு அதற்கு ஒரு தேங்காய் உடைச்சு பூவெல்லாம் வச்சு அது பூஜை பண்ணி நாளைக்கு எல்லா தொண்டர்களும் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஒரு அரசு செய்திருக்கக்கூடிய சாதனையை தாண்டி இங்க பாருங்க சிலிண்டர் பிரைஸ் ஏறிடுச்சு, அதனால நீங்க நாளை காலைல போய் பார்த்து பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுங்க. ஸோ 5 ஆண்டு ஒரு ஜனநாயகம், ஒரு ஆட்சியில் இருந்தும் 5 ஆண்டு வேலை செய்தும்
கடைசியாக அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த 2-3 நாட்கள்ல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்ப இந்தியாவில் கையில் எடுக்கக்கூடிய அஸ்திரம் என்னன்னா, பெட்ரோல் பிரைஸ் என்ன, டீசல் பிரைஸ் என்ன, எல்பிஜி பிரைஸ் என்ன, இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு. இது என்னுடைய முதல் தலைப்பாக வைத்திருக்கின்றேன். ஏன்னா யாருமே நாங்க எவ்வளவு ரோடு போட்டோம், நீங்க எவ்வளவு ரோடு போட்டோம் பேசுறது கிடையாது. யூபிஏ காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 14 கிலோமீட்டர் ரோடு போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு 41 கிலோமீட்டர் பெர் டே நேஷனல் ஹைவே ரோடு போட்டுருக்கோம். அது மாதிரி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் சொன்னது போல 74 விமான நிலையங்கள் 2014க்கு முன்பு கடந்த 9 வருஷத்துல 74 புதுசா, 148. அதே போல மருத்துவக் கல்லூரிகள் டபுள், மருத்துவ சீட்ஸ் டபுள். நம்ம இந்த மாதிரி எந்த டேட்டா எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியம் என்னன்னாங்க, அந்த டேட்டா ஷீட்ஸ் உங்களுக்கு எல்லாம் சர்க்குலேட் பண்றோம். எவ்ரி சிங்கிள் மெட்ரிக் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறனால ஆர்கியூ பண்றக்கோ ஒரு ஃபேக்டை செட் பண்றக்கோ உங்களுக்கு அது சாதகமா இருக்கும். நீங்க எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் அனைத்து டேட்டாவிலும் கூட 67 வருஷம் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், 9 வருஷத்துல என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த 9 இயர்ஸ் அது டபுளா இருக்கும். எல்லா விஷயத்திலும் அது எல்லாத்துலயும் இருக்கும். 67 வருஷத்துல 6.5 crore டாய்லெட்ஸ் கட்டணும். 9 வருஷத்துல 11.52 crore டாய்லெட்ஸ் கட்டியிருக்கோம். டாய்லெட்ல இருந்து வீடுல இருந்து எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் கூட டபுள். அப்படி இருக்கும் பொழுது கிளியர்லி இந்த அரசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது மச் 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 எபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு ஆவரேஜ் லைன் என்ன இருக்கோ அதை தாண்டி கிட்டத்தட்ட அந்த எக்ஸலன்சியை நோக்கி நம்முடைய பெஞ்ச் மார்க் இருக்கு. அவர் சொன்னது போல நார்த் ஈஸ்ட்ல அஷ்டலட்சுமி முதலாக அதனுடைய டெவலப்மெண்ட் ஜேர்னியை நம்ம பார்க்குறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்குறேன், எவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க நீங்களே பார்ப்பீங்க. 320 எடுத்த பிறகு இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக இட் இஸ் அ ஹை பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட். ஆனாலும் எதிர்கட்சிகள் எதற்கு சில விஷயங்களை தூக்கிட்டு குறை சொல்றாங்க. நேற்று பாராளுமன்ற ஓப்பனிங் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஒரு ப்ராமினன்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நான் பார்த்தேன். அதாவது அந்த நியூஸ் பேப்பர்னுடைய தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45% கவரேஜ் பிரதமர் ஓபன் செய்த புதிய பாராளுமன்றம், 45% கவரேஜ் லீடிங் இங்கிலீஷ் டெய்லி. 35% கவரேஜ் டெல்லியில ரெஸ்லர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, போலீஸ் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பாருங்க டெமோக்ரஸி செத்து போச்சு அப்படின்னு. அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் ஒரு கவரேஜ். இது ஒரு நம்ம ஒரு நினைப்போம், ஒரு இங்கிலீஷ் பேப்பர்ல இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு எடிட்டரா இருக்காங்க. அந்த எடிட்டர் ஒரு நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த லே அவுட் பண்ணும் பொழுது யோசிப்பாரு, எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு பார்த்து போடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது ஒரு நியூஸ் இன்னைக்கு காலையில இதுதான் ப்ரிடாமினன்ட்டா நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். இப்போ நான் இங்க இருக்கேன், நான் கார்த்திக் கோபிநாத் பிரதர் பேர் எடுத்துக்கிறேன். இப்போ கார்த்திக் கோபிநாத்தோடு அவருடைய இளைய பாரதம் சேனல்ல ஒரு சகோதரி வேலை செய்யறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், அது என்னையே நான் எடுத்துக்கிறேன். அந்த சகோதரி கார்த்திக் கோபிநாத் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கார்த்திக் கோபிநாத் சரியில்லை, பிளா 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 XYZன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். உடனே காவல்துறை அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மா நீங்க வாங்க நம்ம பேசணும் அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு நான் பேச வரணும்னாவே நீ கார்த்திக் கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணாதான் நான் பேச வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்கறாங்க போலீஸ், எதுக்குங்க நான் பேச வரணும், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறோம், நீங்க எங்கிட்ட சொல்லணும். இல்ல நான் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப ஃபேமஸ், இந்தியாவுக்கு மெடல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், கோல்டு மெடல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளவு ஃபேமஸ், அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணாதான் நான் பேசுவேன் அப்படிங்கிறேன். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தினுடைய அடிப்படையே பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது ஹமுரபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒருத்தர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லா. எஃப்ஐஆர் நிச்சயம் போடணும். எஃப்ஐஆர் போடப்பட்டு எவிடன்ஸ் சப்மிட் பண்றாங்க, எவிடன்ஸ் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன். அதுல அவங்க எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, டேம்பர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் கோர்ட்ல போய் ட்ரையல் நடக்கணும், அப்புறம் கன்விக்ஷன் நடக்கணும். இதை ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு ஆங்கிலேய பத்திரிகை அவங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல 35% ஒரு இடத்தை கொடுக்குறாங்க. on a day when we build a new parliament, அதை வைத்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சில தலைவர்கள் பேசுறாங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக வந்திருக்கிறது என்பதை இந்த ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தும். நாளைக்கு யாரெல்லாம் இது எதிர்த்து பேசினாங்களோ, யாரெல்லாம் நேத்து இல்ல அந்த வெஸ்டர்னர் பிரச்சனைனால நமக்கு மானம் போயிருச்சு, நீங்க அரெஸ்ட் பண்ணல, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. ஜந்தர் மந்தர் டெல்லியில சென்ட்ரல் பிளேஸ்ல இல்லீகலாக அனைவரையும் எதிர்த்து இத்தனை காலமாக அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கு லோக்கல் டெப்டி கமிஷனர் பர்மிஷன் கொடுக்கல, டிசிபி பர்மிஷன் கொடுக்கல, யாரும் அங்க இருக்கிறது பர்மிஷன் கொடுக்கல. அது 1000 பேர்த்த 10,000 பேர்த்த இன்கன்வீனியன்ஸ் பண்ணுது. அதன் பிறகு பர்மிஷன் இல்லாம பார்லிமெண்ட் நோக்கி இல்லீகல் மார்ச், அதை போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க, கோஆபரேட் பண்ணாம போலீஸை தள்ளி போறாங்க. போலீஸ் அவர்களை எடுத்து பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி வேன்ல கூட்டிட்டு போறாங்க.
உடனே சி இந்தியாஸ் டாட்டர், நியூயார்க் டைம்ஸ்ல உடனே ஹெட்லைன், சி இந்தியாஸ் டாட்டர்ஸ், நம்ம இந்தியா டாட்டர்னுடைய ஸ்டோரியை பாருங்க, எப்படிப்பட்ட இன்சல்ட் நடக்குது, மோடிஜி பார்லிமெண்ட் பண்ற அளவுக்கு இதெல்லாம் என்ன பண்றாங்க. இப்ப நம்முடைய ஃபர்ஸ்ட் சேலஞ்சுங்க கலெக்டிவ்லி அஸ் அ குரூப், நம்ம இந்தியாவுடைய சோலை பிரிசர்வ் பண்றதுக்கு எப்போதும் இல்லாத சேலஞ்சு, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்பது இது போன்ற ஃபேக் நரேட்டிவ். ஏன்னா உலகத்தில் எல்லா நாடுமே இப்ப இந்தியாவை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் டெல்லி வர்றாரு, அகமதாபாத் போறாரு. ட்ரம்ப் டெல்லியில் இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரைட்ஸ் டெல்லியில் நடக்கும். ஏன் டெல்லியில் நடக்குது? ட்ரம்ப் வர்ற அன்னைக்கு நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ட்ரம்ப் வர அன்னைக்கு இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் இங்கே தான் இருக்கிறான். கார்டியன் இங்கே இருக்கிறான், நியூயார்க் டைம்ஸ் இங்கே இருக்கிறான், நியூஸ் வீக் இருக்கிறான், டைம் இருக்கிற எல்லாம் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். ஸோ அன்னைக்கு காலையில் தான் அந்த ரைட் நடக்கும். ஸோ ட்ரம்ப் இருக்கும்பொழுது யூ ஹவ் டு ஷோ சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவை நோக்கி ஸ்க்ரூட்னி இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியன் மண்ணில் இருக்காரு. யூ கான் டூ அ லாட்டி சார்ஜ், யூ கான் கோ. நார்மல் டேல அவங்க சட்டத்தை மீறி பண்ணுவதற்கு உங்களுக்கு உரிமை இருந்தாலும் காவல்துறை இன்னைக்கு தொட மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பண்ணுவோம். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பல காலமா நடக்கும். கரெக்டா எப்ப நமக்கு ரிபப்ளிக் டே நடக்குதுன்னு பார்த்து அன்னைக்கு வந்து ரெட் ஃபோர்ட்ல போய் அந்த கொடியை அகற்றி விட்டு இன்னொரு கொடியை போடணும். அவங்களாகவே போலீஸை டெம்ப்ட் பண்ணி யாராச்சும் 2 பேர் எங்களை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஏதாச்சும் ஒரு 2 புல்லட் போய் அதுல ஒரு 2 ஃபார்மர் இறந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே நியூயார்க் டைம்ஸ்னுடைய குளோபல் ஹெட்லைன்ஸ், இன்னசென்ட் ஃபார்மர்ஸ் கில்டு பை மோடிஸ் கவர்மெண்ட், சி த ஸ்டேட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் இந்தியான்னு போடணும். அப்புறம் என்னைக்கு புதிய பாராளுமன்ற ஓபன் பண்றோமோ அன்னைக்கு மார்ச் போகும். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டூல் கிட்னுடைய ஆபரேஷன் அப்படியே நீங்க பார்க்கலாம். முக்கியமான தருணங்கள், முக்கியமான நேரங்கள், அந்த நாட்டினுடைய கடமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கேபினெட் மந்திரிகளோ, காவல்துறை அதிகாரிகளோ, கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸோ எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரைண்ட் அன்னைக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலையை தான் ப்ரோவோக் பண்றாங்க. இது இந்தியாவில் புதுசா டெக்னிக். காரணம் இட் இஸ் ஆல் குளோபல் இன் நேச்சர். சம்பந்தம் இல்லாம ரிஹானா ஒரு ட்வீட் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. லேட்டர் அதை பெய்டு ட்வீட் அவங்களே ஒத்துக்கிறாங்க. $2 million பணம் வாங்கினதா சொல்லிக்கிறாங்க. அந்த ட்வீட் என்ன போட்டாங்கன்னா, see the India's farmers who are protesting against the unjust farm laws அப்படின்னு ட்வீட்டுக்கு $2 million யாரு பே பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபெடரேஷன் பே பண்றாங்க. சோ இதை தகர்க்க வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இருக்கு. நம்ம ரோட பத்தி யாருக்கு சொல்ல வேண்டாங்க. எவ்ரி சிங்கிள் பர்சன் நோஸ் we are putting road. ஏன்னா அந்த ரோட்ல அவங்க வண்டி போகுது. யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம். 100% ஆட்சிக்கு வரும்பொழுது வெறும் 39% கிராமப்புறத்தில் வீட்டில் மட்டும்தான் டாய்லெட் இருந்துச்சு. ஒன்லி 39% ஆஃப் ரூரல் ஹவுஸோட டாய்லெட். இன்னைக்கு 100%. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்து வீட்லையும் டாய்லெட் இருக்கு பார்க்குறாங்க. பட் நம்முடைய கடமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டு கிளியர் அவுட் திஸ் ஃபேக் நரேட்டிவ்ஸ் தென் அண்ட் தேர். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா, கொஞ்சம் டெப்தா, கொஞ்சம் ஆழமா இவங்களுடைய ஆப்ரேஷன். ஏன்னா எல்லா த ஹோல் வேர்ல்ட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் இந்தியா. இப்ப எல்லாருக்கும் தெரியும் கேபிட்டல் வந்து இந்தியாவை நோக்கி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. மணி கேன் ஒன்லி மூவ் டு சர்டன் பிளேசஸ். மணி கான் மூவ் டு ஆல் பிளேசஸ். ஜெர்மனி இஸ் இன் recession now. Within next 3-4 months, at least 7-8 countries of Europe will get into recession. Most possibly June 1, அமெரிக்கால இந்த டெப்ட் டீல் நடக்கல அப்படின்னா அமெரிக்கா will start getting into crisis. We will see in the next 6-8 months. ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து குளோபல் சப்ளை செயின் is severely disrupted. எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. யூரியா, கேஸ், எவ்ரிதிங் இஸ் டிஸ்டர்ப்ட். இந்த இத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் அமைதியா ஒரு தீவுல ஒரு தன்னந்தனியா உட்கார்ந்து இருக்க மாதிரி நாம் மட்டும் ஜாலியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். 7% growth rate. குளோபல் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் எதுவுமே இந்தியாக்குள்ள இல்ல. இது பாட்டுக்கு ஒரு ஆட்டோ பைலட் நோட்ல வண்டி ஓடிட்டு இருக்கு. ஏர்பஸ் இழுத்து மூடலாமா, போயிங் இழுத்து மூடலாம்னா 500 பிளேனுக்கு ஆர்டர் வைக்கிறோம். டெலிவரி வேகமா கொடுன்னு வேற கேட்கிறோம். மெதுவா கொடுக்காதையா, வேகமா வேணும். ஏவியேஷன் மார்க்கெட் இஸ் growing at 120% every year. குடியாங்கிறோம். எல்லா நாடுகளுமே பேசஞ்சர் ஃப்ளோ கம்மியாகும் போது கோவிட்டுக்கு அப்புறம் ஏர்போர்ட்டா திறந்துகிட்டு இருக்கும். For the first time 2022 1,88,00,000 பேர் காஷ்மீருக்குள்ள டூரிஸ்டா போயிட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த டேட்டா உங்க கைத்தட்டல் இனிமே அதிகப்படுத்தும். 2016ல வெறும் 16 லட்சம் பேர் போயிருந்தாங்க. Just look at it. 16 lakhs in 2016, 1,88 lakh. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு என்னடா அது இந்த இந்தியா ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காஷ்மீர் ப்ராப்ளத்தை கரெக்டா உள்ள போய் பார்த்தீங்கன்னா முதலா பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆர்டிகல் 370 எடுத்துட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துறோம். 74% டர்ன் அவுட். பிளாக் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் அக்டோபர் 2019 நடத்துறோம். 98.3% டர்ன் அவுட். காஷ்மீர்ல சினிமா தியேட்டர் 32 இயர்ஸ் கழிச்சு ஆர்டிகல் 370 எடுத்துட்டு சினிமா தியேட்டர் ஓபன் பண்ணிருக்கோம். ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு புதிதாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள 890 சென்ட்ரல் லா இன்க்ளூடிங் SC ST ஆக்ட். இங்க திருமாவளவன் பேசுவார்.
ஆனா காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு SC ST ஆக்ட் அங்க அப்ளிகபிள் ஆகாது. அங்கேயும் SC சகோதர சகோதரிகள் இருக்காங்க. பிரச்சனைனா அட்ராசிட்டி ஆக்ட் போடணும். இன்க்ளூடிங் தட் ஆக்ட் 890 சென்ட்ரல்லாம் இன்னைக்கு முதல்ல காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சிருக்கு. 205 ஸ்டேட்ல அவர் ரிப்பீல் பண்ணியிருக்கோம். 130 ஸ்டேட்ல அவர் மாடிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்க காஷ்மீருக்குள்ள ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவிஷன்ல 2000 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 7 அதர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காஷ்மீருக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. IIT ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலா வந்திருக்கு. IIM ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் டிகிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் 96 இருந்துச்சு, இன்னைக்கு 147 கொண்டு போயிருக்கோம் அந்த கடந்த 3 ஆண்டுகள்ல. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் நம்ம சாருடைய கான்ஸ்டிடுவன்சி உதம்பூர் அதுல ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா 1.88 crore டூரிஸ்ட் உள்ள போயிருக்கிறாங்க. ஆனா 2016 வெறும் 16 லட்சம் டூரிஸ்ட் தான் உள்ள இருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளவு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்னா 2017 the number of companies which has invested 17 ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறம் 2020 310 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 2022-23 1075 கம்பெனி அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே போல எவ்வளவு பணம் உள்ள போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 49 கோடி 2014, இன்னைக்கு 2022-23 1547 கோடி ரூபாய் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு டேட்டா எடுத்து தனித்தனியா பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 நீங்க எடுத்தீங்க. ஒரு பக்கம் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம பெருமையா சொல்றோம், எங்களுடைய ஷாம் பிரசாத் முகர்ஜியினுடைய கனவு எடுக்கணும்னு சொன்னாங்க, நாங்க எடுத்தோம். We feel proud as காரியகர்த்தாஸ் we have removed 370 for common man. ஒரு காமன் தமிழியன், காமன் தமிழ் பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க கேட்பாங்க, நீ 300 எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லியாங்க. இவ்வளவு சொல்லலாம், இவ்வளவு விஷயம் கம்ப்ளீட்லி இன்டகிரேட்டட். சரி, ப்ராப்பர்ட்டி முதல்ல காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா யாரும் போய் சொத்து வாங்க முடியாது. இப்ப திமுக காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மழை பெய்யும், ஓ என்னடா காஷ்மீர்ல சொத்து வாங்கலாங்கிறாங்க, அங்க போலாமா அப்படின்னு. எனக்கு 2019 முன்னாடி பாத்தீங்கன்னா G ஸ்கொயர் கிளம்பிடுவாங்க, கொஞ்சம் விட்டீங்கன்னா காஷ்மீர்லயும் பட்டா போடலாமான்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 2021 ஒருத்தர் ஏன்னா அங்க சொத்து வாங்கினா மிலிட்டன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்கன்னு அந்த பயம் இப்பதான் போயிட்டு இருக்கு. 2021 57 people have brought land, 2022 127, இன்னைக்கு 441 2023. ஸோ பாத்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவா காஷ்மீர் இஸ் கெட்டிங் இன்டகிரேட்டட், நம்ம நாட்டுக்குள்ள இன்டகிரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் திஸ் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுனாங்க, IITல இருந்து IIMல இருந்து எவ்ரி சிங்கிள் டேட்டா இஸ் சேயிங் இட் இஸ் இன்டகிரேட்டட். ஸோ இது உங்ககிட்ட மோடிஜி அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு சுத்தமான தேசியவாதி கிட்ட இது அரசுனால செய்ய முடியாது, ஒரு கட்சினால செய்ய முடியாது. கட்சி பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்சிக்குன்னு ஒரு அமைப்பு, கட்சிக்குன்னு ஒரு வேலை, இந்த அளவுக்கு டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் ஆழமா எடுத்து ரொம்ப டீப்பா உள்ள போய் ரொம்ப மேம்போக்கா அரசியல் பண்ணாம இது மாற்றத்தை பாருங்க மோடிஜி அரசு கொடுத்திருக்குங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா மக்கள் நமக்கு 2014 ஓட்டு போட்டாங்க, 2019 ஓட்டு போட்டாங்க, 2024 நாம் இன்னும் ஆழமாக அதே கருத்தை சொல்ல இருக்கிறோம். இப்ப LPG பிரைஸ் எடுத்துக்கலாம். எது காங்கிரஸ்காரனுங்க அந்த LPG சிலிண்டர் தூக்கிட்டு வந்து ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு பூஜையை பண்ணி ஓட்டு போடுங்க. இது எப்படி நம்ம மக்கள்கிட்ட சொல்ல போறோம் அப்படிங்கறத நம்ம திறமை இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2014 இந்தியால மொத்தமா LPG எத்தனை பேர்த்திட்டு இருந்துச்சுன்னா 64% மக்கள்கிட்ட LPG இருந்துச்சு. என்னுடைய அம்மாவுடைய அம்மா, என் அம்மாச்சிட்ட LPG இல்லை. 2014 முன்னாடி அவங்ககிட்ட LPG சிலிண்டர் இல்லை. வீட்டுக்கு போனா அந்த விறகடுப்புல தான் தோசை சுட்டு கொடுப்பாங்க, அருமையா தோசை சுடுவாங்க. ஆனா விறகடுப்புல தான் சுடுவாங்க, LPG சிலிண்டர் இல்லை அவங்ககிட்ட. இன்னைக்கு வெறும் 64, அப்புறம் 36% இந்தியாட்ட LPG சிலிண்டர் கிடையாது. 36% were excluded. இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டேட்டா. இன்னைக்கு 2023 பாத்தீங்கன்னா 104.1%. 100% தான் இருக்கணும், ஏன்னா அது கிளரிக்கல் எரர். அப்படின்னா ஓவர் சேச்சுரேஷன். சில பேர் 2 கனெக்ஷன் வச்சிருக்காங்க, ஒரு ஆதார் ஐடிக்கு. ஓவர் சேச்சுரேட்டட் 100% தாண்டி 36% மக்கள் 100% நம்ம LPG கொடுத்துட்டோம். இதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். சரி, ஏன் பிரைஸ் ஏறுது? ஏன் நீங்க ஒரு 600 ரூபாய் குறைக்கூடாதா சாமி, அல்லது 200 ரூபாய்க்கு ஏன் LPG சிலிண்டர் கொடுக்க கூடாது? அரசு நீங்களே காசு போட்டுக்கலாம்ல, LPG சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கலாம்ல? நியாயமான கேள்விதான். ஜனநாயகத்தில் எதுவுமே தவறான கேள்வி நம்ம எதுவும் சொல்ல போறது நியாயமான கேள்விதான். பட் அது என்ன சூட்சமம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. என்ன சூட்சமம்? அந்த LPG பிரைஸ் ஏன் இப்படி ஏறுது அல்லது ஏன் இறங்குது, ஏன் வாலட்டைலா இருக்கு? இப்ப இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உள்நாட்டுக்குள்ள நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய குரூடு, இந்தியாக்குள்ள நம்ம குரூடு உற்பத்தி பண்றது உலகத்துல 23வது இடத்துல இருக்கும். We are the 23rd country in the world with the crude. நம்ம இந்தியாக்குள்ள பாம்பே ஹைல, அசாம்ல இருக்கக்கூடிய டிக்பாயில,
23வது இடத்துல இருக்கும். ஆனால் கன்சியூம் பண்ணுறதுல பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், கன்சியூம் பண்ணுறதுல we are the 3rd largest country. உற்பத்தி 23வது இருக்கும், ஆனால் நம்ம கன்சியூம் பண்ணுறதுல 3வது இருக்கும். சரி, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவை 4.9 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே நமக்கு வேணும். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேரல் பெர் டே நமக்கு இன்சைட் க்ரூட் இறக்கணும். ஆனால் எவ்வளோ நம்ம உற்பத்தி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 0.7 மில்லியன் பேரல் உற்பத்தி பண்ணுறோம். அப்போ நம்ம உற்பத்தியும் உள்ள வரக்கூடிய குரூடையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 4.2 மில்லியன் பேரல், அப்படின்னா 42 லட்சம் பேரலை நம்ம பண்ணணும். ஏன்னா 8 லட்சம் தான் நம்ம உற்பத்தி பண்றோம், 42 லட்சம் வெளியிருந்து எடுத்துக்கிறோம். இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, சரி நாம எல்பிஜி இப்ப எடுத்துக்குவோம். எல்பிஜி 2013-14 காங்கிரஸ்னுடைய நமக்கு விட்டுட்டு போகும் பொழுது இந்தியாவுக்குள்ள எல்பிஜி 10 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணோம். நாம கன்சியூம் பண்ணது 16 மில்லியன் மெட்ரிக் டன் கன்சியூம் பண்ணோம். அப்போ 6 மில்லியன் மெட்ரிக் டன் 10ல் அதை இம்போர்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாம உற்பத்தி பண்றது 12 மில்லியன் மெட்ரிக் டன், அதாவது 10 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் தான் நம்மளால உற்பத்தி அதிகப்படுத்த முடிஞ்சது. ஆனா கன்சியூம் பண்றது 16 மில்லியன்ல இருந்து 29.4 மில்லியன் ஓடிடுச்சு. அப்படின்னா டபுள் கன்சம்ஷன். 2014 நம்ம என்ன கன்சியூம் பண்ணோமோ 9 ஆண்டுகள்ல we are consuming double of what we consume. அப்ப நம்ம இம்போர்ட் பண்றது 17 மில்லியன் மெட்ரிக் டன். முதல்ல 6 மில்லியன் மெட்ரிக் டன் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு 3 மடங்கு அதிகமா இம்போர்ட் பண்றோம். இதை எப்படி நாம ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு இதை நாம் புரிய வைக்க போகின்றோம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏன்னா மோடிஜியினுடைய அரசியலை எம்பவர்மெண்ட், எல்லாருக்கும் எல்பிஜி போகணும். அதுல சில பேர் சொன்னாங்க, ஐயா எங்களால் எல்பிஜி அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுல 9.64 லட்சம் பேருக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருடைய எல்பிஜி ஸ்கீம்ல இருக்காங்க. 9 crore. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாட்டில இருக்காது. 39 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பிரதம மந்திரியினுடைய இலவச எல்பிஜி 9.64 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை நம்ம எவ்வளவு காம்ப்ளெக்ஸான இந்த டேட்டாவை நம்ம நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காமன் மேனுக்கு புரிய வச்சு, இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த நேஷனல் பில்டிங் என்ன சொல்றோமோ அதுதான் இந்த எலெக்ஷன், வரக்கூடிய எலெக்ஷனுடைய பாலிடிக்ஸ் அதான. ஏன்னா ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வர்றது ஈஸி, அதுக்கு 2 ரூபா பூ வைக்கிறது ஈஸி, 5 ரூபா தேங்காய் உடைக்கிறது ஈஸி, 1 ரூபா சூடத்தை பத்தி வைக்கிறது ஈஸி. ஆனா இது கஷ்டம். 36% மக்களுக்கு எல்பிஜியை கொண்டு போறது கஷ்டம். 2014 எவ்வளவு எல்பிஜி நம்ம இம்போர்ட் பண்ணோமோ இன்னைக்கு 3 மடங்கு அந்த எல்பிஜி இம்போர்ட் பண்றோம். சரி, இம்போர்ட் பண்ணிட்டு இப்ப பிரைஸை பத்தி பேசுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னா கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையாக இதை சொல்லுகின்றேன். சரி, பிரைஸை பத்தி பேசுங்க. இத்தனை நாளா பாத்தீங்கன்னா நமக்கு க்ரூடு மெயினா வந்து ஓபெக்ல இருந்து வந்தோம். ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் ஓபெக்ல இருந்து எடுத்தோம், சவுதியில இருந்து எடுத்தோம், ஈராக்ல இருந்து எடுத்தோம். ஈராக்ல இருந்து எப்படி எடுத்தோம்? இன்னைக்கு சொல்றாங்க காங்கிரஸ் டிஎம்கே எல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது பால் வால்கர் ஆயில் ரிப்போர்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நம்முடைய நட்வர் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியா ஈராக்ல இருந்து வாங்குது. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈராக்கிலிருந்து அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியை வச்சு ஆயில வாங்கி, ஈராக்குக்கு வந்து அந்த காலத்துல சாங்ஷன் இருந்தனால ஆயில் யுனைடெட் நேஷன் மேண்டேட்ல வாங்கி ஈராக்குக்கு பணம் கொடுக்கணும். அதை நட்வர் சிங் அவர்கள் பிரைவேட்டா வாங்கி தனியா பணம் கொடுத்து அந்த ஆயில மார்க்கெட்ல கொண்டு வந்து அதை எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு அதை இந்தியன் கவர்மெண்ட் வாங்கி நீங்கள் நானும் டீசல் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தோம். அதான் வந்து நட்வர் சிங் ஆயில் ஸ்கேம் பால் வால்கர்னுடைய ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. DMK was a part of the UPA government. So அவங்க கேபினெட் மினிஸ்டர், நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எப்படி இருக்காருன்னா ஃபயரா இருக்கார். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பேச்செல்லாம் ஃபயர். ஒரு நாட்டினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தன்னுடைய ஆபீஸை பயன்படுத்தி, பொறுப்பை பயன்படுத்தி ஈராக் கவர்மெண்ட்ல இருந்து he makes a profit before giving it to our country. இது அவங்களுடைய நிலைமை. இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய அரசு நாம் தெளிவாக இருக்கின்றோம். பெட்ரோல், டீசல், கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் தேவையில்லாத ப்ராஃபிட் போகக்கூடாதுன்னு நம்ம தெளிவா இருக்கும். அதுக்காக ஒரு புதிய பாலிசி நாம கொண்டு வந்திருக்கோம். we call this policy as the சவுதி அராம்கோ எல்பிஜி பிரைசிங் மாடல் ஒரு மாடல் செட் பண்ணி அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா வச்சிருக்கோம். இன்லேண்ட் ஃப்ரைட், மார்க்கெட்டிங் காஸ்ட், ஓஎம்சி மார்ஜின், பாட்டிலிங் சார்ஜ், டீலர் கமிஷன், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தி அது இந்தியாவுக்குள்ள வரும்போது இம்போர்ட் பேரிட்டி பிரைஸ் ஒன்று பார்த்து அந்த பிரைஸை வந்து சர்வதேச க்ரூட் ஆயிலுக்கு பெஞ்ச் மார்க் பண்ணி நமக்கு வருது. ஸோ முதல்ல மாதிரி நம்ம அப்படியே வரும். உதாரணத்துக்கு 2014 அந்த காலகட்டத்துக்கு போனீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. அவங்க பிரைஸ் வச்சதுக்கும் யூபிஏ டைம்ல ஏன் பிரைஸ் வச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியாது.
அதாவது அவங்களுடைய ஓகே எகெயின் சவுதி அராம்கோ பிரைஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனீங்கன்னா இட்ஸ் 60-40 ரேஷியோ பூட்டேன் ப்ரொபேன் ரேஷியோங்கிறாங்க. அதாவது பூட்டேன் ப்ரொபேன் எவ்வளோ அந்த எல்பிஜிக்குள்ள அந்த 60-40 ரேஷியோவில் இருக்கோ அதை வச்சு சவுதி அரேபியா அராம்கோ மாடல் வேலை செய்யுது. இப்போ மார்ச் 2012 ப்ரொபேனுடைய பிரைஸ் வந்து ஒரு டன்னுக்கு $1,200 இருக்கும் பொழுது சென்னையில் எல்பிஜி சிலிண்டர் பிரைஸ் $1,690 காங்கிரஸ் டைம். பூட்டேன் ப்ரொபேன் ரெண்டு சேர்ந்து பிரைஸை ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ பூட்டேனுடைய மார்க்கெட் பிரைஸ் ஒரு டன்னுக்கு $1,230 இருக்கும்போது சென்னையில் 1,690. ஜூலை 2012 ப்ரொபேனுடைய பிரைஸ் 575க்கு வந்துருச்சு, அப்படியே பாதியா குறைஞ்சிருச்சு. ஆனா சென்னை எல்பிஜி சிலிண்டருடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2% மட்டும்தான் குறைஞ்சிச்சு. ஸோ ஒரு லாஜிக் இல்லை, ஏன் குறைக்கிறாங்க ஏன் ஏற்றுறாங்கன்னு தெரியாது. அதை வைத்து நம்ம எல்பிஜி வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்முடைய அரசு வந்த பிறகு அதுக்கு ஒரு மாடல் கொடுத்து நாம் சொன்ன போல இம்போர்ட் பாரிட்டி பிரைஸ்னு ஒன்று வச்சு உலக அளவில் எல்லா இடத்துலையும் 130%, 180%, 200% பெட்ரோல் பிரைஸ் உயர்வு இருக்கும் பொழுது இந்தியாவில் அந்த ஷாக்கையெல்லாம் அப்சர்வ் பண்ணி எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியும் ப்ராஃபிட் பண்ணாமல் விட்டு அதை மக்களுக்கு கொண்டு வந்து நம்ம சேர்க்கிறோம். அண்ட் டாப் ஆஃப் இட் இதில் சப்சிடி நம்ம கொடுக்குறோம். பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய சப்சிடி கொடுக்குறோம். ஆனால் ப்ரிடாமினென்ட்டாக நம்ம சப்சிடி யாருக்கு இத்தனை காலமாக எல்பிஜி இல்லையோ அவர்களுக்கு அந்த சப்சிடி போக ஆரம்பிக்குது. 200 rupees பெர் சிலிண்டர். ஏன்னா பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே தெளிவாக சொன்னாங்க, சப்சிடி வாங்குறவங்க முடிஞ்சவங்க தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணுங்க, அந்த பணத்தை நம்ம நேஷன் பில்டிங்க்கு பயன்படுத்தணும்னு சொன்னோன்னே கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுடைய எல்பிஜி சப்சிடி நீங்கள்லாம் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து சரண்டர் பண்ணி. இன்னைக்கும் எல்பிஜி சிலிண்டர் சப்சிடி இல்லைங்க, இன்னைக்கும் எல்பிஜி சிலிண்டர் சப்சிடி இருக்கு. ஆனால் சப்சிடி வந்து டார்கெட்டட் சப்சிடியா போயிட்டு இருக்கு. இதை வைத்து இங்க இதை எப்படி இந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நம்ம பேச போறோம். இன்னைக்கு உலக நாடுகள்ல எதிர்த்து இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். ஏன்னா நம்முடைய ஹர்தீப் சிங் ஜி பூரி ஒரு CNN இன்டர்வியூல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து தடை போட்டிருக்காங்க, நீ ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கக்கூடாது. அப்ப இந்தியா சொல்லுச்சு, இல்ல நீ யாரும் தடை போடுறக்கு நான் ஆயில் வாங்குவேன். யூரோப்பியன் யூனியன் சொல்லுச்சு, நீ ஆயில் வாங்கு, ஆனா ஒரு பேரலுக்கு $60 மேல கொடுக்கணும். அவன் பிரைஸையும் ஃபிக்ஸ் பண்றான். ரஷ்யாக்கு அதிக பணம் கொடுத்தோம்னா உக்ரைன் வாரில் அதை பயன்படுத்துவாங்க. அதையெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நம்பர் 1 சப்ளையர் ஆஃப் ஆயில் ஆஸ் ஆன் டுடே இஸ் ரஷ்யா. கடந்த ஒரு 6 மாத காலமாக ரஷ்யா has overtaken Iraq to be the number 1 supplier of oil to India, followed by Saudi Arabia. இதெல்லாம் நம்ம ரிஸ்க் இன்டர்நேஷனல் எடுத்து அமெரிக்காவை சமாதானப்படுத்தி யூரோப்பியன் நாட்டை சமாதானப்படுத்தி ஒரு வளர்கின்ற நாடு எங்களுக்கு ஆயில் வேணும், ரஷ்யால இருந்து நாங்க வாங்குறோம், நாங்களும் ரஷ்யாவும் ருப்பியில வந்து பண பரிவர்த்தனை பண்ணிக்கிறோம், நாங்கள் டாலர்ல பண்ணல, உங்களுக்கு என்ன பிரச்சனை. அதுக்கு முந்தானே G20 மீட்ல ரஷ்யாவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இல்ல இந்தியாட்ட ருப்பி பரிவர்த்தனை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா நீங்க ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய இம்போர்ட்டே ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்முடைய மோடி அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மோடு இருந்து ஒரு பெட்ரோல் டீசல் கேஸ் பிரைஸ் எல்லாம் முடிந்தவரை நம்மளால சர்வதேச மார்க்கெட்ல கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொடுக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை நாம் எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் வைக்கின்ற கேள்வி. ஏன்னா இங்க இருக்கிறவங்கள த ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் இன் தமிழ்நாடு, ப்ராப்ளி இன் இந்தியா, ரொம்ப தேர்ந்த அறிவாளிகள், பொலிட்டிக்கல் சயின்ஸையும் எக்கனாமிக்ஸையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு நரேட்டிவை டிரைவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஆள்கள் தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ இது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச். நம்ம ரோடு போட்டோம் வீடு கட்டணும் நம்ம சொல்ல முடியாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம 9 இயர்ஸா சொல்லிட்டோம், அது உண்மைதான், போட்டுக்கிட்டு இருக்கோம், அதிகமா போடுறோம், யாராலையும் தொட முடியாது. இந்த காம்ப்ளெக்ஸ் கேஸை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணி மக்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதனால பிஜேபிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட், நரேந்திர மோடி அவர்கள் கிடைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டை பற்றி எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய 2வது கேள்வி. 3வது, தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ பிஜேபி வரணும். நம்ம ஆல் இந்தியா லெவல் பேசுகிறோம், ஆல் இந்தியா லெவல் இஷ்யூஸ் எல்லாம் பேசுகிறோம், இப்போ தமிழ்நாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இல்லைங்க இங்கே வந்து என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து தமிழ் ப்ரைடுன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. நீங்கள் டிஃபென்ஸில் வந்து உட்காந்து இல்லை நாங்கள் வந்து தமிழர்கள், இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் 9 லட்சம் கோடி பட்ஜெட்டில் கொடுத்துருக்கேன், நீ சொல்லுப்பா. நான் ஒரு மேடை எடுத்து திமுக காரன் மைக் ஆன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எதிரி நான் சொல்லிடுவேன், நீ ஒரு மாதம் நீ கத்திக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு நீ பேசு. இது நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதாவது அந்த தமிழ் பிரைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு குறிப்பாக திமுக, அதான் இன்னைக்கு பொன்முடி அமைச்சர் அவர்கள் ஒரு சவாலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் சவாலுக்கு வர்றேன், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சவாலுக்கு வர தயார். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நாம ஒளிவு மறைவு இல்லாம சொல்ல போறோம். என்னுடைய மகன் இன்னைக்கு 3 மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போறான். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் இஸ் கோயிங் டு அ ஸ்கூல் விச் இஸ் டீச்சிங் him 3 languages.
எனக்கு இன்னும் சென்னையில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் வந்து 5 லாங்குவேஜ் டீச் பண்ணணும், அங்கே போடணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 5 லாங்குவேஜ் இருந்தால் அங்கே போடுவேன். தாய்மொழியை விட்டு கொடுக்காம மிச்ச மொழிகளையும் கற்றுக்கிட்டு குளோபல் சிட்டிசனாக இருக்கணும், ஒரு ப்ரௌடு தமிழனாக இருக்கணும். ஆனால் விவாதத்திற்கு வரும்பொழுது உங்கள் பேர குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கிற லிஸ்ட்டையும் நான் கொண்டு வரப்போறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி, தேர்ட் ஃபேமிலி, 7th ஃபேமிலி, 10th ஃபேமிலி, எந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல். தமிழ்நாட்டில் 2 எம்பிக்களுடைய குழந்தைகள் பெங்களூர்ல கனடியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிறாங்க. சவுத் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி, அவர் பயங்கரமா கத்துவார் தமிழ். அட்மிஷன் ஷீட்டை நான் கொடுக்குறேன், ஏன்னா பிரின்சிபல் எனக்கு ஃப்ரெண்டு, அதே பெங்களூர் நான் வேலை செஞ்சிருக்கேன்ல. பட் இது பர்சனல் லைஃப்குள்ள போக வேண்டாம் அப்படி, ஏன்னா நாம் அந்த வரையறையை தாண்டக்கூடாது. நம்ம ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, ஒரு கட்சியினுடைய உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தொண்டனாக நாம் அதுக்குள்ள போகாம அரசியல் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இல்லை எல்லாத்தையும் புட்டு வச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பிரிச்சு மேஞ்சிடலாம். நீங்க ஒரே நாள் நமக்கு போதும், 1 டே போதும். கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்து அவங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க, எங்க அமெரிக்கன் ஸ்கூலுக்கு போனாங்க, லண்டன்ல எங்க படிக்கிறாங்க, வாட் டு தே டூ, எத்தனை பேர் தமிழ்ல எழுத படிக்க தெரியும், எல்லாம் பேசி. ஆனா இவங்க ஆசை பாருங்க, இவங்க எவ்வளவு ஆசை பாருங்க. 36,000 குழந்தைங்க தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 10th கிளாஸ்ல தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்தியால எங்கேயுமே தாய்மொழியில இந்தியா முழுவதுமே 36,000 பேர் எந்த மாநிலத்திலையும் ஃபெயில் ஆகும். அப்படி என்ன தமிழ் பேர் நீ பேசிட்டு இருக்க? இல்ல 36,000 பேர் ஃபெயில். 36,000 பேர். அந்த சப்ஜெக்ட் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் சப்ஜெக்டா இப்ப எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இதை வச்சு ஓட்டி நேற்று முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க செங்கோல் லைட்டா பெண்ட் ஆயிடுச்சு முத நாள் அப்படின்னு. நீங்க போய் பார்த்தீங்களா? இல்ல இன்னொன்னு சொல்றேன், நான் புல்லட் ட்ரெயின்ல போறேன், இந்தியாலே புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும். நாங்க புல்லட் ட்ரெயின்ல போயிருக்கோம் சாமி. யூரோப்ல யாரு போயிருக்கீங்களோ, ஜெர்மனியா வேற இடத்துல அல்லது இந்த பக்கம் ஃபாரிஸ்ட் போறவங்க புல்லட் ட்ரெயின். காஸ்ட் ஆஃப் புல்லட் ட்ரெயின் டிக்கெட் என்னங்க? இட் இஸ் பிரைஸ்ட் 80% ஆஃப் ஃபிளைட் டிக்கெட். ஜெர்மனில வந்து மேக்னெட்டிக் லிவிடேஷன் மேக்லவ் ட்ரெயினுங்கிறான் 80%. அதையே சொல்ல மாட்டேன் நீ. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் இன்னைக்கு சாதாரணமாக ஆட்டோ சார்ஜ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு சென்னை கோயம்புத்தூர் வந்தே பாரத் 3 மாசத்துக்கு டிக்கெட் இல்ல சுவாமி. 3 மாசத்துக்கு டிக்கெட் இல்ல. நேத்து ஒருத்தர் நான் கேட்டேன், 3 மாசத்துக்கு முன்னாடி எப்படிங்க நீங்க புக் பண்ணுவீங்கன்னு. சும்மா போய் பார்க்கலான்னு புக் பண்ண சார். ஜஸ்ட் லுக் அட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க பாரு. நான் புல்லட் ட்ரெயின்ல பயணம் செஞ்சேன், இதே மாதிரி இந்தியாவிலேயே புல்லட் ட்ரெயின், காட்சிக்கு மட்டும் புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரிஜினல் புல்லட் ட்ரெயின் வருது. அகமதாபாத் மும்பை வருது. காந்திநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் என்ட்ராகத்தான் போகுது. பட் மோடிஜினுடைய கான்செப்ட் என்னன்னா, எல்லாமே மேக் இன் இந்தியால கொண்டு வந்து காஸ்ட் ஆஃப் ட்ரெயினை குறைச்சு அதுல ஒரு காமன் பீப்புள் அஃபோர்ட் பண்ண நீங்க போவீங்க ஸ்டாலின் சார். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு பே பண்ணுது ஸ்டாலின் சார். நாங்க பே பண்றோம், நீங்க சொந்த காசு கொடுத்தா போனீங்க, உங்க கூட வந்த ஆபீசர் டிக்கெட் வாங்கியிருப்பா, நீங்க ஏறி போறீங்க. ஆனா நாங்க பூ விற்கிறவங்க, மாங்காய் விற்கிறவங்க, தேங்காய் விற்கிறவங்க புல்லட் ட்ரெயின் எப்படி கொண்டு போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு புல்லட் ட்ரெயினை காட்சி கொண்டு வரணும் பெரிய விஷயம். அதை கொண்டு வந்து ஃபிளைட் டிக்கெட் 80% காஸ்ட்டை போட்டு போங்கன்னா போவாங்க. இந்த பொய்யை எப்படி உடைக்கப்போம்? செங்கோல் பெண்ட் ஆயிடுச்சுங்கிறார். உங்க கூட வைரமுத்து அவர்கள் மீது 19 கேசஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு செங்கோல் பெண்ட் ஆகலையா? மேயர் அதே செங்கோல் நீங்க கையில வைக்கலையா? அன்னைக்கு செங்கோல் எங்க போச்சு? தமிழ்நாட்டில் செங்கோல் இல்லையா? வைரமுத்து ஒருத்தர் மீது 19 பேர் 19 people செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இன்னைக்கு அந்த சிங்கரை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சமுதாயத்தில் புறக்கணிச்சு அவரை எந்த இதுக்கு கூப்பிடக்கூடாது. ஏன்னா யூ கண்ட்ரோல் தி பிளடி மீடியா, யூ கண்ட்ரோல் தி பிளடி சினிமா. அவங்க தனியா கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி சார், ஒரு எஃப்ஐஆர்னாச்சு போட்டீங்களா? போர் அடிச்சதுன்னா உங்களுடைய அப்பா யாரை கூப்பிட்டு கவிதையை பாட சொல்லுவார்? வைரமுத்தவரை கூப்பிட்டு தான் கவிதையை பாட சொல்லுவார். செங்கோல் பெண்ட் ஆகும், நாங்களும் பார்த்துருக்கோம். உங்க செங்கோல் பெண்ட் ஆகலையா? இன்னைக்கு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல எஃப்ஐஆர் போடப்பட்டு முறையாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்க அன்னைக்கு வந்து பர்மிஷன் இல்லாம நடந்து போகும்போது போலீஸ்காரனை பூ பறிச்சுட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பானா? ப்ராசஸ், எவ்ரிதிங் இஸ் அ ப்ராசஸ். நீங்க சட்டமன்றத்தில் சட்டை கிழிச்சோன்னு எங்க ஒண்ணீங்க? எங்க ஒண்ணு கவர்னர் ஒண்ணு. இன்னைக்கு கவர்னர் வேண்டாம். இன்னைக்கு கவர்னர் வந்து உங்களுக்கு வந்து ஐயோ நடுநிலைமை தவறி விட்டார் கவர்னர். ஐயோ கவர்னராகவே ஒரு ஆளுங்கட்சிக்கு சார்பா இருக்குன்னு சொல்ற நீங்க, நாங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழகத்திற்கு நம்முடைய குடியரசுத் தலைவி எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க வரும்பொழுது நாங்க என்ன சொன்னோம்?
பழங்குடியினத்திலிருந்து முதல்வரமாக வந்திருக்காங்க. இவங்க என்ன திரௌபதி முர்மு பற்றி புரிஞ்சுக்கலைங்க. they don't understand. அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன் 99% ஆஃப் தமிழ் பொலிட்டீஷியன்ஸ்க்கு முர்மு மேடம் யாருன்னு தெரியாது. we know who is முர்மு மேடம். குழந்தைகளை குழந்தைகள்லாம் அவங்களுக்கு குழந்தைகள் இறந்திருக்காங்க, கணவன் இறந்திருக்காங்க. அதை தாண்டி தனி மனிதனாக இருந்து அரசியலே வேண்டாம் என்று போய் அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் ஸ்கூல்ல போய் ஸ்கூல் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மோடிஜி அவங்கள கூப்பிட்டு கவர்னர் நீங்க ஆகணும், உங்களே போன்ற மனிதர்கள் கவர்னர் ஆகணும், கவர்னர் ஆகணும். அதன் பிறகு இன்னைக்கும் முர்மு மேடமுடைய ஒரு பொண்ணு ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல கிளர்க்கா இருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சார்? என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன தெரியும்? நீங்க எங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸை பத்தி பாடம் எடுக்க வேண்டிய நிலைமை, அதை கேட்க வேண்டிய காதுகள் எங்களுக்கு வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டேன். இன்னைக்கு ஐயோ திரௌபதி முர்மு மேடம் கூப்பிடல, எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு. ஜப்பான்ல இருந்து ஏன் உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது தெரியாம கேட்கிறேன். ஏன் கொதிக்கு? திரௌபதி முர்மு மேடம் கூப்பிடல. நீங்க கவர்னர் அவர்களை அசம்பிளில எப்படி இன்சல்ட் பண்ணீங்க? அன்னைக்கு ரத்தம் மக்களுக்கு இங்க கொதிக்கலையா? கவர்னரை பத்தி மேடைக்கு போட்டி போட்டு நீங்க பணம் கொடுக்குறீங்களான்னு தெரியல. யார் கவர்னர் ஆபாசமா பேசுறீங்களோ அறிவாலயத்தில் காசு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி ஒரு தெரிஞ்சு ஆபாசமா பேசிட்டு இருக்கான். ஒரு பெட்டிஷன் வாங்கினீங்களா சார்? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெட்டிஷன் வாங்கினீங்களா? நீங்க பெட்டிஷன் இந்த கவர்னரை அவமானப்படுத்தியிருக்காங்க. பெட்டிஷன் சொல்றீங்க தமிழ்நாடு முன்னேறிடுச்சு, திராவிட மாடல். ஒரு அம்மா அழுவுறாங்க வேலூர்ல, போறதுக்கு ஆம்புலன்ஸ் குழந்தைய வச்சுட்டு அழுவுறாங்க. அதை பீகாருக்கார ட்ரோல் பண்ணி நம்மளை மார்க் பண்றாங்க. என்ன நீங்களே இத்தனை நாள எங்களை சொன்னீங்க. யூபியில சொல்றான் நீ சும்மா யூபி மாடல் இன்னைக்கு தமிழ்நாடு மாடல் நாங்க சொல்றோம். நீ பாருங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எல்லா பக்கமும் போகல. பாரு, அதை பார்க்கின்றோம். முதலாக ஒரு தமிழனாக நம்முடைய நெஞ்சு வெம்புகிறது. நம்ம ஊர்ல நாம வாழ்ற அந்த சமகாலத்துல ஒரு குழந்தைய சரியான முறையில் நம்மளால கூட்டிட்டு போக முடியல, பராமரிக்க முடியல. பாம்பு கடித்து பாருங்க, பாம்பு கடித்து அந்த குழந்தைய சரியான நேரத்தில் கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அழகா அந்த கொலையை காப்பாற்றி கொண்டாடலாம். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல விஷமுறிவு மருந்து மோடிஜி கொடுத்துருக்காரு. நீங்களும் தயவு செஞ்சு கொடுத்தீங்க நான் சொல்ல மாட்டேன், மோடிஜி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நான் கேட்டது என்னையா கேட்டேன்? பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தில் பணம் நாங்க கொடுக்குறோம். ஒரு ஆபீசரை வச்சு போய் பார்த்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டை சாங்ஷன் பண்ண அடுத்த பட்ஜெட்ல சாங்ஷன் பண்ணி நாங்க கொடுக்குறோம். அது கூட உங்களால பண்ண முடியாது. ஒரு வீம்புக்காக, ஒரு வெட்டி பந்தாவுக்காக எல்லாம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு அனாதையாக அந்த தாய் கண்ணீரோடு அழுந்து கொண்டு இருக்கின்றார். இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அரசியலாக நான் சொல்லவில்லை. தமிழ் பிரைடு அது இது இவங்க என்ன பேசுறாங்களோ, என்ன அவங்க பேசுறாங்க சம்பந்தமே இல்லை. ஒரு லெட்டர் எழுதுறார், அமுல் வர்சஸ் ஆவின் ரொம்ப ட்ரை பண்ண, ரொம்ப யோசிச்சு, அது யார் ரொம்ப யோசிச்சாங்கன்னே தெரியல. சரி, இதுல என்ன ரொம்ப ஒரு தவறான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரே அவருடைய பால்வளத்துறை அமைச்சர் சரியில்லைன்னு நீக்கிட்டார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அடுத்த மாசம் ஐயோ ஆவின் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு லெட்டர் எழுதுறாரு. சரி, அப்ப 2 வருஷமா உங்களுடைய பால்வளத்துறை அமைச்சர் சரியில்லைன்னு நீக்கிட்டீங்க. எதுக்கு நீக்கினீங்க? அவர் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது. ஸ்வீட் பாக்ஸ் ஊழல், நியூட்ரிஷன் கிட் ஊழல், அப்புறம் பாத்தீங்கன்னா பால் கொள்முதல், அதுல பேக்கேஜிங் அடிக்கிற ஸ்டிக்கர்ல ஊழல், அது தமிழ்நாடு மில்க் ஃபெடரேஷன் எம்ப்ளாயி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு மேல ரொம்ப தைரியம் இருந்து போனீங்கன்னா கல்லெடுத்து வேற அடிப்பார் அந்த அமைச்சர். அதையெல்லாம் தாண்டி நெஞ்சுரத்தோடு யார் நிக்கிறோமோ அந்த அமைச்சருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க தைரியம் சரி, லெட்டர் யாருக்கு எழுதணும் சார்? ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, மிஸ் எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னா யாருக்கு நம்ம எழுதுவோம்? ஸ்கூல் டீச்சருக்கு எழுதுவோம். யாராச்சும் ஸ்கூல் ஓனருக்கு எழுதி பார்த்திருக்கீங்களா? அமுல் எங்க இருக்குன்னா கைரா கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் குஜராத்துக்குள். நம்ம தலைவர் நேரம் எழுதுறாரு அமித்ஷாஜிக்கு. அமித்ஷாஜியினுடைய 9 ஆண்டு கால வரலாற்றுல இந்த மாதிரி தவறான ஒரு லெட்டர் அவருக்கு யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. நேரடியா அமித்ஷாஜி. நல்ல வேலை மோடிஜிக்கு எழுதல, ஆனா எழுதி கொடுத்தவன் அமித்ஷாஜி பேரை போட்டு எழுதி கொடுத்துட்டான். அதுல கைரா மாடலை போய் ஸ்டடி பண்ணீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு மாடல். அதுலயும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்னு பிடிக்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் அவங்களுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி அதுல அதுக்கு ஒரு எம்டியை போட்டு இந்தியாவில் முதல் மாடலா வந்தனால அந்த மாடல். அதனால குழம்பி இருப்பார். யாருக்கடா எழுதுற நேரம் அமித்ஷாஜிக்கு 2 பார்த்துடலாம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா நம்மளாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸா இருக்கும். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் என்பது தவறான வார்த்தை.
ஆழமாக கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய மனிதர்களாக இங்கே இருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தினமும் 244 லட்சம் லிட்டர் மில்க் நாம உற்பத்தி பண்றோம். 244 lakh லிட்டர். ஆவின் எவ்வளவு வாங்குது? 35 லிட்டர். 35 லட்சம் லிட்டர். 35 லட்சம் லிட்டர் 244 லட்சம் லிட்டர்ல எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 14%. அப்ப 86% எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் இதுல சூட்சமா இருக்கு. 86% பிரைவேட் பிளேயர்ஸ். உதாரணத்துக்கு எங்க ஊர் பக்கத்துல ஆவினுக்கு ஊத்துறது இல்லை. 2 நாள் நான் கிராமத்துல சுத்திக்கிட்டு நான் கேட்டேன், ஏன் ஆவினுக்கு ஊத்துறது இல்லை? ஆனா 32 ரூபா கொடுக்குறாங்கண்ணே, 33 கொடுக்குறாங்க, ஓவரா கேள்வி கேட்கறாங்க, மீட்டர் சரியில்லை, டிகிரி சரியில்லைங்கிறாங்கண்ணே. ஒரு பிரைவேட் கம்பெனி பேரை சொல்லி 38 ரூபா கொடுக்குறானே, அங்க ஊத்திடுறேன் அப்படி. இதனால ஆவினுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ஆவின் ஒரு நாளைக்கு ஆக்சுவலி 32 லட்சம் லிட்டர் தான் வாங்குறாங்க. போன வருஷம் இதே தேதியில சராசரியா 35 லட்சம் லிட்டர் வாங்கினாங்க. அப்படின்னா ஆவினுடைய கொள்முதல் என்பது தினமும் 3 லட்சம் லிட்டர் குறைஞ்சிருக்கு. இவன் எவ்வளவு பெரிய சயின்டிபிக் திருடன் பாருங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டெக்னிக் ஒன்று பண்ணாங்க. இந்த கலர் பாக்கெட்ல ஒரு பாக்கெட்ல ரேட்டை குறைக்காம ஃபேட் கண்டென்ட் ஒரு 3% குறைச்சாங்க. எத்தனை சராசரி பெண்மணி நீங்க ஒரு ஆவின் பாக்கெட்டை வாங்கணும்னே அப்படி திருப்பி பார்த்துட்டு எம்ஆர்பியை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டை எத்தனை பேர் பார்ப்போம்? 3.5% ஃபேட் கண்டென்ட்டை குறைச்சு அங்க காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. சர்க்கரை கமிஷன் சும்மா சொல்லிங்க, சும்மா சொல்ல. அவங்க அப்பவே அறிவாளிகள். 1976 கமிஷன் போடும் பொழுதே அறிவாளிகள். இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும். அதனாலதான் அந்த அமைச்சர் நீக்கப்பட்டார். 3.5% குறைச்சு. ஆரஞ்சு பால், ஆரஞ்சு பாக்கெட் இருந்தா 12 ரூபாய் ஏத்துறேன். நீங்க வந்தது ரேட்டை குறைக்கணும் தானே வந்தீங்க. 2 ரூபா 12 ரூபா. இந்த கன்ஃபியூஷன்ல இவங்க நேரா லெட்டர் எழுதுறாங்க. அப்ப 86% பிரைவேட் பிளேயர்ஸ், தேர் ஆர் 2-3 பிரைவேட் பிளேயர்ஸ் நாட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு பையிங் மில்க் இன்சைட் தமிழ்நாடு. அப்ப அது மட்டும் நியாயமா? அது நியாயம் இல்லைங்க. நாங்க தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனிக்கு என் குடும்பத்துக்குள்ள பொண்ணு கொடுத்துருக்கோம், அந்த கம்பெனி இங்க மில்க் பிசினஸ் பண்றாங்க, அது எப்படி நீங்க கை வச்சுன்னா அங்க கை வச்சிருவீங்க அப்படின்னு. உண்மைதான் நான் சொல்றேன். பிரைவேட் நிறுவனத்தினுடைய பேர் எதுக்கு நம்ம சொல்லணுங்க? இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு ப்ராப்ளம். ஒன்னே லெட்டர். ஸோ இதை நாம் எப்படி முறியடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போலாங்க, டீப்பா போலாம். இன்னும் ஆவின் பிரச்சனை ஆரம்பித்து ஒன்றொன்றும் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இதை பாருங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கொஞ்சம் பார்ப்போங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்தவரை மகாராஷ்டிரா, பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் மாநிலம் இதெல்லாம் ரொம்ப மேல இருந்த மாநிலம். தமிழ்நாடு அஃப்கோர்ஸ் நாமளும் மேல இருந்தோம். எப்ப பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் கலாச்சாரம் உள்ள வந்துச்சோ, இன்னைக்கு பஞ்சாப்ங்கிறது அந்த லிஸ்ட்லயே இல்லாம எங்கேயோ போய் ஓரத்துல போய் பஞ்சாப்ங்கிற மாநிலம் பொருளாதாரம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி நம்ம மூடிய இடத்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு கொடுக்குறோம்னு பாருங்க. ஏன்னா சேஞ்சுங்கிறது ஒரே நாள் நடக்காதுங்க. அந்த அந்த கட்டெரும்பு தேய கல்லு கரைஞ்சது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு தமிழ்நாடு பாருங்க, ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு இண்டிகேட்டர். ஒரு அரசு எப்படி இருக்கிறது, ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு 2023 நாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஏப்ரல் 2022 இருந்து இந்த மார்ச் 2023 வரை ஒரு வருஷ சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் தமிழ்நாட்டில் மொத்தமா நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்த ஜிஎஸ்டி 1,04,377 கோடி, 1,04,377. கர்நாடகா இதே ஈக்குவலன்ட் பீரியட்ல 1,22,811 crore. மகாராஷ்டிரா 2,70,346 crore. மகாராஷ்டிரா 2.7 டைம்ஸ் தமிழ்நாட்டோட மேல இருக்காங்க. கர்நாடகா 10% மேல இருக்காங்க. குஜராத், இவங்க ஆவுன குஜராத் தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா, குஜராத் 1,14,221 கோடி, குஜராத்தும் மேல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடுங்கிறது இரண்டாவதாக இருந்த மாநிலம். இன்னைக்கு குஜராத் நம்மளை ஓவர்டேக் பண்ணி, கர்நாடகா ஓவர்டேக் பண்ணி, தமிழ்நாடு 4ஆவது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இன்னும் 2 வருஷத்துல யூபி நம்மளை ஓவர்டேக் பண்ண போகுது. எங்கேயோ இருந்த யூபி இன்னைக்கு 88,969 கோடி. ஆனா யூபி பாத்தீங்கன்னா அவங்க growth பாத்தீங்கன்னா தலை சுத்துது. 18%, 22% மாசம் grow ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு யாராச்சும் பேசினா தூக்கி போயிடுறாங்க இல்லைங்களா, அங்க எல்லாம் கப்பு சுப்புன்னு இருக்காங்க அந்த ஊர்ல. நம்முடைய growth பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஒரு ரிச் ஸ்டேட்டுடைய growth நம்மகிட்ட இருக்கு. இது நம்ம கண் முன்னால் இது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பஞ்சாபுக்கு கண் முன்னாடி நடந்துச்சு. மக்களுக்கு அந்த தவளையை தண்ணிக்குள்ள இருக்கிற போது தெரியாதுங்க. லைட்டா சூடு பண்ண தவளை நல்லா இருக்குன்னு நினைச்சு இதமா இருக்கு, சுகமா இருக்கு.
ஆனால் இன்னைக்கு சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கு. குவாலிட்டி ஆஃப் மேன் பவர் பிரச்சனை. 44,000 கோடி டாஸ்மார்க் வருமானம். நீ கேட்கலாம் 44,000 கோடி நல்லதானே சார் அப்படின்னு. நல்லது கெட்டது என்பதை தாண்டி போன வருஷத்தை விட 22% டாஸ்மாக்னுடைய ரெவன்யூ உயர்ந்திருக்கிறது. நீங்கள் ரெவன்யூ வேற எங்கேயாச்சும் உயர்த்தி காட்டுங்கன்னா டாஸ்மாக் உயர்த்தி வச்சிருக்காங்க. டாஸ்மார்க்குங்கிறது இதற்கு முன்பு 2%, 3%, 4%, மேக்ஸிமம் 4.5% growth இருக்கக்கூடிய ஒரு மாடல். 22% இயர் ஆன் இயர் growth டாஸ்மாக்ல நம்ம காட்டியிருக்கோம். இந்த 22% growth தமிழ்நாட்டில் எந்த செக்டர்லையும் நம்ம காட்டல. 2022-23 காலகட்டத்தில் 9% தமிழ்நாட்டினுடைய மக்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். The population addicted to alcohol is 9%. இதனுடைய தாக்கம் எங்க தெரிய போகுதுனாங்க, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து the quality of labor force suffer ஆகும். knitting, garmenting, grinding, இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கர்ஸ் எங்க வேலை செய்ய போறாங்களோ அங்க ஃபர்ஸ்ட் அடி வாங்கி, பஞ்சாப் மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஜுரம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு 25 ஆண்டுகள்ல காலியாயிரும். It just take 25 years. அவ்வளோ எல்லாம் ஃபினிஷ் ஆகி பார்த்தீங்கன்னா லேபர் எங்கே இருக்க மாட்டான். இதுல இத்தனை காலமா வந்து உங்க பீகாரை பத்தி என்ன சொல்லுவாங்க, பான்பராக்கு வாய். நம்ம நாராயண திருப்பதி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் தான் அதை அதிகமாக கவுண்டர் பண்ணக்கூடிய ஆள். பான்பராக்கு வாய, அப்புறம் இது, அப்புறம் நார்த் இந்தியன்னு வந்தேரிகள்லாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டிஎம்கே பயந்துட்டாங்க. பிரஸ் நோட்டு ஹிந்தியில கொடுக்குறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, பிரஸ் நோட்டு ஹிந்தியில எல்லாம் கொடுக்குறீங்க. எந்த காரணத்திற்கும் கூட நாங்க வந்து ஒரு லேபரை விட மாட்டோங்கிறாங்க. ஏன் பிரச்சனை பண்ணதே நீதான், அதுக்கு எஃப்ஐஆர் எம்எல் பண்ணது இவங்க, பிரச்சனை பண்ணதே நீங்க. இன்னைக்கு ஏன் விட மாட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. யூபியினுடைய மக்கள் தொகை 23.5 கோடி, நம்ம மக்கள் தொகை 8.5 கோடி. நெப்போலியன் போனார்பட் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார், நெவர் வேக் அப் சைனா, இஃப் யூ வேக் அப் சைனா the world will tremble அப்படிம்பார். உலக நாடுகளுடைய கோலே வந்து சைனாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படியே இருக்கட்டும், அவங்க டீ வித்துக்கிட்டு இருக்கட்டும், ஓபிஎம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், பக்கத்தில் போயிடாது, தொட்டுட்டீங்கன்னா அவனை இந்த மிங் டைனாஸ்டி மாதிரி கிளம்பி வந்தாங்கன்னா அவங்களை அடிச்சு உடச்சிருவானுங்க அப்படின்னு. அதனால சைனாவை யாருமே தொடாம முதல் உலக போர் தொடல, 2ஆம் உலக போர் தொடல, எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வேர்ல்டு பவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இது நெப்போலியன் போனாபார்ட்னுடைய சிந்தனை. இன்னைக்கு அதே நெப்போலியன் போனாபார்ட்னுடைய கோட் எடுத்தீங்கன்னா, நெவர் டச் யூபி, இஃப் யூபி வேக்ஸ் அப் இந்தியா வில் ட்ரம்பிள். ஏன்னா அவன் பாட்டு தூங்கிட்டு இருந்தான், 24 கோடி பேர் தூங்கிட்டு இருந்தான். ஜாதி அரசியல், மத அரசியல், என்னமோ பண்ணி தொலைங்கடா, இனி ஒரு சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன், 3 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன், என்னமோ பண்ணி எம்பாட்டுக்கு விட்டுருங்க. எங்கேயோ இருந்து யோகிஜின்னு ஒருத்தர் உள்ள பூந்தார். அவர் வந்து ஏன் இந்த ஸ்டேட் வளர மாட்டேது, முதல்ல லா அண்ட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ண உள்ள இறங்கினார். முதல்ல லா அண்ட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ண 183 டான்ஸ் என்கவுண்டர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 5-6 வருஷத்துக்கு எல்லாம் கிளீன் பண்ணி மாஃபியா, கட்டு மணி, ஒரு கார்பரேட் கம்பெனி போனால் 10% கவர்மெண்ட்டுக்கு, 10% மாஃபியாக்கு, 5% லோக்கல் ரவுடி. அதான் யூபி மார்க்கெட். 25% கட் மணி. இந்த மாஃபியாவை தூக்கியாச்சு, டானை தூக்கியாச்சு, எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இப்போ எல்லாரும் யூபி நோக்கி ஓடுறாங்க. இதில் ஆச்சரியம் பாருங்க, சொல்றேன் கேளுங்க, நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்கன்னு. இது பத்திரிகையிலே அந்த நியூஸ் வரல. ஜனவரி 2023 உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இங்க சென்னைக்கு வர்றாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, FICI யூபி வந்து தமிழ்நாட்டில் நம்முடைய தொழிலதிபர்கள்ட்ட யூபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு MOUக்கு வர்றாங்க. 2 நாள். யோகி வரல, 2 IAS அதிகாரிகள் வந்து 2 நாள் உட்கார்ந்தாங்க. சத்தமே போடாம 10,000 கோடி ரூபாய் சைன் பண்ணிட்டு யூபிக்கு போயிட்டாங்க. நாம சிங்கப்பூர், ஜப்பானு, புல்லட் ட்ரெயின், டெமசாக் ஹோல்டிங், இன்னும் 1 ரூபாயை காணும். நான் T1 1 நானே வெயிட் பண்றேன், காட்டுங்க 1 ரூபாய். டெமசக் ஹோல்டிங்கை போய் பார்த்துட்டு இருக்காரு. டெமசக் ஹோல்டிங் வாரம் டெல்லியில் இன்வெஸ்ட் இந்தியா பூராவில் உட்காந்துருப்பான். எங்கோ நீங்க டெல்லிக்கு வாங்க, நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு CEO ஆஃப் இன்வெஸ்ட் இந்தியா பூரா ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணா டெமசக் ஹோல்டிங் ஃபிளைட் எடுத்து வந்து டெல்லியில் உட்காந்துக்குவோம். ஏன்னா இந்தியா வெறி பிடிச்சி அலையிறாங்க. பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றது? அவரை போய் சிங்கப்பூர்ல டெமசக் ஹோல்டிங்கை பாக்குறாரு. இவன் ஃபோன் பண்ணா டெல்லிக்கு வர்றால போய் நீங்க எதுக்கு சிங்கப்பூர்ல பாக்குறீங்க? நீங்க யாராச்சும் இன்டெலிஜென்ட்டா ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஷோ பண்றீங்கன்னா, யாரையெல்லாம் ஒரு சிங்கப்பூர் பார்த்தாங்க லிஸ்ட் எடுத்து நீங்க பாருங்க. அது ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் இந்தியா பியூரோல ரெக்கார்ட் பண்ண கம்பெனிஸா இருக்கும். ரொம்ப கஷ்டம் நிலைமை, ரொம்ப கஷ்டம். 10,000 கோடி ரூபாய் யோகிஜி வரல, யாரும் வரல. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரிக்காரங்க யூபிக்கு இன்வெஸ்ட் பண்ணி அங்க போகுது. நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்கிறேன், யாராச்சும் இந்த நியூஸை கவர் பண்ணீங்களா? சத்தம் போடாம there is a bloody revolution happening in this country. கண் முன்னால கத்தியின்றி ரத்தமின்றி தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
பேசுனீங்கன்னா ஐயோ தமிழ் ப்ரைடு வந்துருச்சு, ஐயோ ஜுரம் வந்துருச்சு, காத்த வந்துருச்சு, உடனே ராஜான கிளம்பி வந்துடுவார். இந்த பையன் ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், இந்த பையன் வந்து ஐபிஎஸ் ஆனாலும் எங்க கலைஞர் ஐயா மையில போட்ட கையெழுத்து. ஏதாச்சும் நீங்க கேள்வி இந்த மாதிரி கேட்டீங்கன்னா உடனே பேனா கையெழுத்து மை, அது ப்ளூ இங்கு ரெட் இங்கு கிரீன் இங்க்குன்னு கிளம்பி வந்துடுவாங்க. சரிப்பா, உங்க திமுக குடும்பத்துல எத்தனை பேர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, கிளர்க்கு, கான்ஸ்டபிள், எத்தனை பேர்? அதே கலைஞர் பேனா, அதே கையெழுத்து. நம்ம ஜிதேந்திர சிங் ஐயா சொன்ன மாதிரி மோடிஜி வரக்கு முன்னாடி இன்டர்வியூ உங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. நீங்க போடுறதான மார்க் டிஎன்பிஎஸ்சியில். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னொரு வரலாறு இருந்தது நமக்கு தெரியும். எத்தனை டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் ஆஃபீஸ் ரைட் ஆயிருக்கு, வீடு ரைட் ஆயிருக்கு நமக்கு தெரியும். பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எத்தனை பேருக்கு நீங்க இறக்கிருக்கீங்க உள்ள. அப்படி இருந்தும் நீங்க நம்பர் கார்டு, நீ இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணி உங்க குழந்தை பாஸ் ஆனா நீ ஒருத்தரை காட்டணும். இன்னைக்கு வந்து கலைஞர் பேனா மையின்னு சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சத்தம் இல்லாம ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குது. 8 லேன் 6 லேன் ரோடு, ஃபைட்டர் ஜெட்டை இறக்கி ஏற்றிட்டு இருக்காங்க யூபியில். 11 ஏர்போர்ட். தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு நைட் லேண்டிங்க்கு தடுமாறிட்டு இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 400 மீட்டர் லேண்ட் அங்கே வாங்க வேண்டியிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். மதுரை ஏர்போர்ட் வி ஹேவ் டு கிரியேட் தட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி. கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பான்ஷன் பாக்கி இருக்கு. சத்தம் போடாமல் இருக்கும். முதல்ல ஒரு அமைச்சர் லெட்டர் எழுதுறாரு, நாங்க ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் இந்த லேண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க. இவங்க அதுலயும் கமிஷன் அடிக்கலாமான்னு உட்காந்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 10வது கர்நாடகா எலெக்ஷன்ல பார்த்தாங்க 9 ஏர்போர்ட் திறந்தாச்சு. ஷிமோகா ஏர்போர்ட் 9th, ஹாசன் விளையாட்டு இருக்கு 10th, ராய்ச்சூர் விளையாட்டு இருக்கு 11th. So you understand the picture of Indian economy is changing right in front of us. இன்னும் 10 வருஷத்துல தலைகீழா மாறத்தான் போகுது. அப்ப நாம தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய பொருளாதார கொள்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம முன்னாடி இருக்கு. ஆல்டர்னேட் விஷன் பிளான் ஃபார் தமிழ்நாடு. அது யாரு கொடுப்பாங்கன்னா பிஜேபி மட்டும்தான். ரொம்ப ஆனஸ்டாவே சொல்ல, நான் சொன்னா உடனே வந்து அப்படியே பிரச்சனை, இவர் இதை பத்தி சொல்லிட்டாரு, இந்த கட்சியை பத்தி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, 4 பேர் கிளம்பி வருவாங்க. இட்ஸ் a no brainer. பிஜேபி தவிர இது யாருங்க செய்ய முடியும்? பிஜேபி தவிர யாரு செய்ய முடியும்? 20%, 30%. காக்னிசன்ட் கம்பெனி அமெரிக்காவில், அங்க சர்பனீஸ் ஆக்ஸ்லி ஆக்ட் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும். நீ அமெரிக்காவில் இருந்து நீ வெளிநாட்டில் போய் லஞ்சம் கொடுத்து நீ அங்க வேலை செஞ்சா பனிஷ்மெண்ட் அமெரிக்காவில். காக்னிசன்ட் அங்க அமெரிக்காவில் பனிஷ்மெண்ட் வாங்கினாங்க. சிஇஓ ஃபயர்டு, ஒரு சீனியர் லீடர்ஷிப் ஃபயர்டு, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செப்டி ஃபைன். எதுக்கு? இல்லை தமிழ்நாட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுத்து புது காக்னிசன்ட் பில்டிங் பணம் கொடுத்து வாங்கினாங்க. அப்படி கம்ப்ளீட்லி ஃபயர்டு. இதை நம்ம பேச மாட்டோம். we don't talk. ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அசம்பிளியில் பேசுவாங்க. எவ்வளவு கரப்ஷன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. 10 தடவை அங்க போய் இங்க போ, அங்க போ, இங்க போ சொல்லி சொல்லி சொல்லி, அதனால ஏன்னா அதிகமாக உங்க நேரத்தை எடுத்துக்கூடாது. 6:15 மணிக்கு நாம இருக்கும். நாம கலெக்டிவா as a group, it is our duty to present an alternate economic plan. கடைசியாக ப்ரோஹிபிஷன், ஆல்கஹால். இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஐயோ பிஜேபி காரனுக்கு வந்து ஆல்கஹால் வேண்டான்னு சொல்றாங்க, ஆல்கஹால் வேண்டாம்னா எப்படி நாம அரசியல் பண்றது, எப்படி நாம ஓட்டு வாங்குறது, எப்படி நாம எலெக்ஷன் நடத்துறது, உனக்கு என்ன வாட்டுக்கு வந்து ஆல்கஹால் வேண்டாங்கிறாங்க. ஸ்டாலின் அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் பார்த்தீங்கன்னா 2016 சொன்னார், நாங்க வந்த உடனே மது ஆடைகளை மூடுவோம். கனிமொழி அவர்கள், நாங்க நடத்துற மது ஆடைகளை மூடுவோம், 100% ப்ரொஹிபிஷன் கொண்டு வருவோம். இதில் 2021 இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க. அப்போசிஷன், எலெக்ஷன் செலவு பண்றதுக்கு பணம் வேணும், இதெல்லாம் சொன்னீங்கன்னா யாரும் உங்களுக்கு பணம் கொடுப்பா? There is a big lobby which runs every party. You have to take money from them to run elections. 2021 கப்சி போயிட்டார். ஏன்னா 10 வருஷமா நம்ம வெளியே இருக்கோம்ப்பா, பணம் இல்லை, எலெக்ஷன் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தைரியமாக சொல்லுகின்றோம், மதுவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். Because we are not indebted to anybody. நம்முடைய மண்டல் தலைவர்கள் சாயந்தரம் போய் டாஸ்மாக் வெளியே நின்று 250 ரூபா பணம் 450 ரூபா பணம் வாங்கி பாக்கெட்ல போட மாட்டாங்க. எங்க கிளை தலைவர் டாஸ்மாக் வெளியே போய் சந்தில பொந்தில் நின்று அந்த முட்டை விற்கிறவங்க 500 ரூபா வாங்கிட்டு வர மாட்டாங்க. நீங்க வாங்குறீங்க, உங்க ஒன்றிய செயலாளர் வாங்குறாரு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் மறுபடியும் ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய வரும். தேவையில்லாம ஆர்குமெண்ட்டுக்குலாம் வராது. நாங்கள் தைரியமா சொல்றோம். பிகாஸ் we don't do it. We have the courage to say we will stop it. ஐயோ நீங்க பண்றீங்கன்னா உடனே வந்து கள்ளச்சாராயம் அதிகமாகிடும். என்னையா நீங்க பேரலா கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சிட்டு தானே இருக்கிறீங்க. நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சாமையா இருக்கிறீங்க. 10 மணிக்கு மேல ஒரு பார்ல வந்து நீங்க விற்கிற சரக்கெல்லாம் என்ன ஒரிஜினல் கம்பெனில இருந்து வர சரக்கா? அதுக்கு நீங்க என்ன QR கோடு போட்டிருக்கீங்களா?
இல்லை போட்டு பார்கோடு போட்டு ட்ராக் பண்ணுறீங்களா? எவ்வளோ வருமானம், எவ்வளோ இல்லீகல்? 25% ஆஃப் தமிழ்நாடு ஆல்கஹால் சேல்ஸ் இஸ் செகண்டரி மார்க்கெட். அது டேக்ஸ் நெட்டுக்குள்ளேயே வர சைடில். எதுக்கு இன்கம் டேக்ஸ் 5 நாளாக இன்னும் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சாராய் அமைச்சரை? ஏன்னா அவங்களே குழம்பி போய் இன்கம் டேக்ஸ் என்னையா அது உள்ளே வந்து அது பெரிய புதையல் மாதிரி இருக்க மாட்டிருக்கு, நீ எவ்வளோ தூரம் ஆழமாக போகிறது யான்? அவருடைய நெக்ஸ்ட் கேட்பாங்க, நீ செந்தில் பாலாஜி ஊழல்வாதினா எப்படின்னா, நான் வெரி சிம்பிள், அண்ணே ஸ்டாலின் அண்ணன் நீங்கள் தானே கரூர்ல வந்து சொன்னீங்க அப்படின்னு. இல்லை நீ முதல் குடும்பத்தை நீ ஊழல்வாதின்னு எப்படி சொன்ன? ஆனால் உங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே சொன்னாங்க. ஒரிஜினல் பேப்பர் இருக்கு, வேணா போட்டு காட்டுறேன். பண்டேர் வாங்க, நிறையா கேட்பாங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க அப்படின்னு. அதனால் சகோதர சகோதரிகளே, we have come to that edge. இப்போ இல்லைன்னா எப்போ இல்லைங்க, we have just come there. ஆனால் இதுக்கு மேலே ஒரு கட்சியினுடைய உழைப்பு தமிழகத்தில் போட முடியாது. ஃபுல்லஸ்ட் ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஃபுல்லஸ்ட் ப்ரெஷர். இதுக்கு மேலே ஐ டோன்ட் ஹவ் எனர்ஜி அண்ட் மெனி பீப்புள் டோன்ட் ஹவ் தி எனர்ஜி. நான் எல்லாம் உருட்டி கிரட்டி மேலே கொண்டு வந்து எஜ்ஜில் நிறுத்தியாச்சு. இப்போ உடைச்சாகணும் இந்த பாறை. இந்த பாறை இப்போ நீங்கள் உடைக்கல அப்படின்னா மறுபடியும் அப்படியே இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து அதை இன்னொரு 10 வருஷம் இழுத்து 20 வருஷம். இந்த மேலே நிறைய பேருக்கு எனர்ஜி இல்லை. ஐ திங்க் யூ சி பிளாக் ஹேர்லாம் ஒயிட் ஹேராக மாறி வச்சு பாருங்கள். துணைத் தலைவர்களுக்கு, சீனியர் லீடர்ஸ் பாருங்கள், எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ஹேர். இந்த 2 இயர்ஸில் அபவுட் லாட் ஆஃப் ஒயிட் ஹேர்ஸ். அதெல்லாம் மறைக்க வேண்டியதாக இருக்குது, எண்ணெயை போட்டு எல்லாம் பண்ணி உள்ள வச்சு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு ட்ராவல். அதனால் it is collectively, I think we have to break it now. நம்மகிட்ட ஆர்ம் ஃபேக்டரிஸ் இருக்கு, நம்மகிட்ட நம்பர்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு, லாஜிக் இருக்கு, கிளீன் லீடர்ஷிப் இருக்கு. ₹1 கூட இது வரைக்கும் லஞ்ச லாவண்யம் இல்லாத இருக்கக்கூடியவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்காங்க. we just need to give them an opportunity. ஒரே ஒருத்தர் யாராருக்கா கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, எவனுக்கு கொடுக்கும்? all you want is Tamil Nadu BJP one bloody opportunity in the state, then revolution will happen. அதுக்கு நீங்க வந்து துணை இருக்கணும், நீங்க நம்பணும். you have to believe BJP is the party of your dreams. you are not a member, you are not a office bearer, but you have to believe, okay, the basic value systemல BJP இருக்கும், தாண்டி போக மாட்டேன். பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கார கேமரா வச்சு தொலைட்டு இருக்கான். நேற்று பார்த்தா இங்கே கோயம்புத்தூர்ல என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் யாரோ கொடுத்துருந்தாங்க. சன் டிவிக்கார ஒரு நியூஸாக போட்டு எங்கிட்டே வந்து கேட்டான், எதுக்கே கேள்வி கேட்குறேன்னா, ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என் மேலே? கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நீங்கள் தான் தூக்கி போட சொன்னீங்களா? எந்தெந்த கேள்விக்கெல்லாம் ஒரு மனிதன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நாய் செத்துருச்சு, எருமை செத்துருச்சு, டிஎம்கே கார சொன்னா நீங்க பதில் சொல்லணும். அந்த அண்டா குண்டா பாத்திரம்லாம் நீங்க தான் வெளியே போட்டிருக்கீங்க. குவாலிட்டி என்ன குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் மோடிஜி இஸ் டூயிங்? 21 ஆதீனங்கள் தமிழக வரலாற்றுல முதல் முறையாக சரித்திரத்தை வெளியே போயிருக்காங்க. அதை ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு கட்சிக்கார ஒரு காங்கிரஸ் தலைவர் நேற்று டிபேட்ல சொல்றாரு, எல்லாம் வந்து பிராமின்ஸ் அப்படின்னு. என்னையா உங்களுக்கு பிராமின்னா என்ன பிரச்சனை? இப்ப அடுத்த கேள்வி, பிராமின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? பிராமினிக்கல் ஹெகிமானி, பிராமினிக்கல் ஐடியாலஜி, பிராமினிக்கல் என்ன ப்ராப்ளம்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? வாட் மிஸ்டேக் டிட் தே டு? நான் ஏஎன்ஐ பாட்காஸ்ட்லேயே தைரியமா சொல்லியிருக்கேன். ஒரு நாசி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜூஸ் எக்ஸ்டிமேட் பண்ணாங்களோ, I would equate to the Tamil Brahmins of the 1920s, 30s and 40s. I am very proud to say in matter of record. அது பற்றி எனக்கு பயம் கிடையாது சொல்றது. Yes, you hounded them. You threatened them. தேடி தொலாவீங்க. எத்தனை பேர் காட் ஃபியரிங் இருக்காங்க, எத்தனை பேர் உங்க வேலையை செஞ்சுட்டு ஒழுக்கமா இருக்கிறாங்க, எத்தனை பேர் நல்லவங்க இங்க இருக்காங்க. பிராமினும் அதை வச்சு இங்க அரசியல், அதை வச்சு ஒரு அரசியல் கருத்து, அதை வச்சு பேசுறாங்க. I think it's time to break all the narrative. எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய காரணம் மோடிஜி. நம்முடைய ஆதீனங்கள் அங்கே போனது, செங்கோலுக்கு கிடைத்த மரியாதை. சார், செங்கோலுங்கிறது மோடிஜி தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். When Chhatrapati Shivaji took over as the king, he also got a ராஜதண்ட். மகாராஷ்டிராலேருந்து மோடிஜி கேட்டிருக்கலாமே ராஜதண்டை கொடுங்க. ராஜதண்ட கான்செப்ட் பீகார்ல இருக்கு, ஒரிசால இருக்கு, விந்தியாஸ்க்கு மேல எல்லா ஸ்டேட்லயுமே ராஜதண்ட் இருக்கு. ஏன் அவர் தமிழ்நாட்டிலிருந்து வேணும்னு கேட்கிறாரு? Because Modi ji truly knows if Tamil Nadu finds back its Sanatana Dharmam, the concept of Bharat will come. No, it is clear. Sanatana Dharmam இங்கே வந்து விட்டால் பாரதம் என்கின்ற அடையாளம் இந்த நாட்டுக்கு வந்து மோடிஜி தெளிவாக வளர்க்கும். இல்லாட்டி இந்த மனுஷன் எதுக்குங்க எப்போ பார்த்தாலும் தமிழ்னு பேசுவார். பாப்பா நியூ கினியா போனா அந்த பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கால தொலைட்டு இருக்காரு ஏர்போர்ட்லப்பா. நல்ல மனுஷர், என்ன ஒரு பெரிய மனசு வேணும் பாருங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் யாரும் காலில் விழ மாட்டாங்க, பொலிட்டீஷியன் அவர். அவருக்கு அந்த மேக்கோ இமேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல்வாதி எப்போ இதை பார்ப்பார்? அவங்க நாடே பார்க்குது. அமெரிக்க அதிபர் காலில் விழுகல, சைனா அதிபர் காலில் விழுகல.
மோடிஜியினுடைய அதிபர் காலில் விழுகிறாங்கன்னா he has accepted மோடிஜி as a விஸ்வகுரு, not as a leader. விஸ்வகுருவா ஏற்றுக்கிட்டார். கொரோனா டைம்ல ஒருத்தருமே வேக்சின் கொடுக்கலீங்க ஐயா, நீங்க தான் ஐயா வேக்சின் அனுப்பிச்சு வச்சீங்க, அதுவும் proudly gifted to you by the people of India, ஸ்டிக்கர் அடிச்சு அனுப்பிச்சிங்க ஐயா. ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் காலில் அந்த நாட்டு மண்ணில் விழுகிறாருன்னா என்ன மனசு அந்த பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன மனசு இருக்கணும் அந்த மனிதர். இந்த நாடே பார்க்குது, அது வீக்னஸாக கூட ப்ரொஜெக்ட் ஆகலாம். அடுத்த எலெக்ஷனில் ஆப்போசிட் கட்சி வச்சு செய்வாங்க, இவன் போய் இன்னொரு நாட்டு அதிபர் காலில் விழுந்துட்டா இவனுக்கு ஓட்டு போடும் எனக்கு, அது எல்லாம் யோசிச்சு அவர் காலில் விழுந்திருக்கார். அப்புறம் மோடிஜிக்கு என்ன மரியாதை அவர் கொடுத்திருக்க வேண்டும். அங்க அவர் திருக்குறளை அவங்க ஊர் மொழியில ரிலீஸ் பண்ற கொடுத்துக்கிறார். எங்க ரிலீஸ் பண்றாங்க? ஆஸ்திரேலியாவில் அந்த வரலாற்றில் காணாத கூட்டம் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. அந்த பிரைம் மினிஸ்டர் ஓவரா எக்ஸைட் ஆகி மேலே ஸ்டேஜுக்கு போய் என்ன சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. இந்த கூட்டத்தை அவரும் பார்த்தது. மோடி இஸ் த பாஸ் என்றார் ஒரே போடல. அமெரிக்கா இல்லை, சைனா இல்லை, ரஷ்யாவில் ஒருத்தர் எல்லாம் ஓடி போனாங்க. நீங்க G7 வச்சுக்கங்க, G20 வச்சுக்கங்க, SCO வச்சுக்கங்க, ஏசியா பசிபிக் ஃபோரம் வச்சுக்கங்க, he is the only boss. ஒரு ஆஸ்திரேலியாவோட பையன். இத்தாலியில் ஒரு ஃபார் ரைட் லேடி பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க டெல்லி வந்து சொல்றாங்க மோடிஜி இஸ் த மோஸ்ட் லவ்டு வேர்ல்ட் லீடர். பக்கத்தில் பிரான்ஸ்காரன் திட்டுறான், ஐயோ பக்கத்துலேயே நாங்கள் இருக்கிறோம், எங்களையும் சொல்லாமல் அங்கே போய் சொல்கிறேன். சர்டிஃபிகேட் என்னங்க கொடுக்கறது? வாட் சர்டிஃபிகேட் வி ஷுட் கிவ்? ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா நம்ம சில இடத்துக்கு போனால் சொந்தக்காரனை சொல்லுவோம், மாமா எங்க மாமா இருக்கிறீங்க காணான். அந்த மாதிரி ஜோ பைடன் உள்ள வந்து G7 மீட்டிங்ல மோடி எங்க இருக்கிறீங்க, வாங்க உங்களை பார்க்க மனசு கேட்டு he comes and hugs, விடவே மாட்டார். மோடிஜி பாடி கார்டை போய் காப்பாற்றணுமா, அந்த மாதிரி ஹக்கிங். எவ்ரிவேர் the statement is made that India is alright. இன்னி நம்ம மேல தாக்குதல்கள் அதிகமாக தான் இருக்கும். அப்போ குளோபல் பவர் பிளே, குளோபல் பாலிடிக்ஸ்குள்ள இப்போ மாட்டியாச்சு. நம்ம இத்தனை நாளாக இந்தியா பாட்டுக்கு தனியாக இருந்தோம். ஒரு கண்ட்ரி ஸ்னேக் சாமர்ஸ், ஒரு பாம்பாட்டி, ஒரு மெஜிஷியன்ஸ், அவனுக்கு பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ we have become the world leader now. எல்லாத்துடைய கண்ணும் நம்ம மேல இருக்கு. We have a lot of problems now, naturally. ரிஹானா ட்வீட் போடுவோம், எவனாவது ட்வீட் போடுவான், 4 பேர் உட்காருவான். அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. Because now India will see lot of global problems. Everybody will come after us. அதிகமான நேரத்தை நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கோம், ப்ரொஹிபிஷனை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு பீகாருடைய எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க. ப்ரொஹிபிஷன் அங்கே வந்த பிறகு இன்னைக்கு பீகாருடைய டேட்டா பார்த்தீங்கன்னா சர்வேல வந்து 58% பெண்கள் சொல்றாங்க we feel more respected. 22% of women say their opinion was taken into account in household matters and critical village matters. As per a World Health Organization, the percentage of women who faced violence in Bihar 2016-2018 prohibition compare பண்ணீங்கன்னா from 39% it has come down by 25%. இதை தாண்டி எக்கனாமிக் டேட்டா பாருங்க. எக்ஸ்பென்சிவ் சாரி, பெண்கள் ஒரு எக்ஸ்பென்சிவ் சாரி வாங்குறாங்க, ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா. ப்ரொஹிபிஷன் வந்த பிறகு 1751 மடங்கு பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் சாரி உயர்ந்திருக்கிறது. பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் மெட்டீரியல், அங்கே எக்ஸ்பென்சிவ்னாவே 500 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்பென்சிவ் வச்சுக்கோங்க, 910% உயர்ந்திருக்கிறது. சீஸ், ஒரு வீட்டில் கொஞ்சம் பணம் இருந்தால் தான் நெய் வாங்குவோம், நெய் எல்லாரும் வாங்க மாட்டோம். 200% பர்ச்சேஸ் ஆஃப் சீஸ் உயர்ந்திருக்கிறது. பர்ச்சேஸ் ஆஃப் ஹனி 380% உயர்ந்திருக்கிறது. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரைம் பார்த்தீங்கன்னா 66% ரிடக்ஷன் இன் கிட்னாப்பிங் ஃபார் ரேன்சம், 28% ரிடக்ஷன் இன் மர்டர், 2.3% ரிடக்ஷன் இன் டொக்காய்ட். அது குறிப்பாக வந்து நவாடா, புர்னியா, சம்ஸ்திபூர், வெஸ்ட் சாம்பரான், கைமூர். ஸோ த டேட்டா இஸ் வெரி டேமிங். டேட்டா வந்து நீங்கள் ரொம்ப டேமிங்காக இருக்கு. அதனால் நம்முடைய வெள்ளை அறிக்கை ஜூன் 10 மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட இருக்கு. நம்முடைய தலைவர்கள், நம்முடைய டீம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த வேர்ல்ட், அக்ராஸ் இந்தியா, ரெவென்யூ லாஸ் எப்படி கொண்டு வருதுன்னு எல்லாமே. அது ஒரு பேசும் பொருளாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டும். கல்லை பொறுத்தவரை 1,00,000 கோடி அதில் வருடத்திற்கு வருமானம் செய்ய முடியும் என்பது நம்முடைய வெள்ளை அறிக்கையில் நாம் காட்ட போறோம். 1 lakh crore you can just take from allied products. இது தமிழ்நாட்டுக்கு இதான் புது டெவலப்மெண்ட் மாடுறாங்க. யாருங்க கொடுக்குறாங்க? புது டெவலப்மெண்ட் மாடல் நாம கொடுக்குறோம், பிஜேபி கொடுக்குறோம். we are giving. ஜிஎஸ்டி எப்படி உயர்த்துறது, பிளக்கேஜ் எப்படி, லீக்கேஜ் எப்படி பிளக் பண்றது, ஆல்கஹாலிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, குவாலிட்டி ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் எப்படி உயர்த்துறது. அதனால் வருகின்ற காலம் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான காலம். நெக்ஸ்ட் 7-8 months வெரி இம்பார்ட்டன்ட். இது நடக்கணும்னா நம்ம எம்பி பாராளுமன்றத்துக்கு போகணும். புதிய எம்பிக்கள் புதிய பாராளுமன்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம கடன். ஏன்னா ஒரு பானை சோட்டனுடைய அறிகுறி ஒரு பத சோர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்பிக்கள் ஒரு 25, 23, 27, 29 பேர் அங்கே போய் உட்கார்ந்தாத்தான்
ஏன்னா நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஓவராக கோல் வைக்கிறீங்க, ஏன் நீங்கள் 25ன்னு சொல்கிறீங்க, அது சில பேர்த்த சங்கடப்படுத்துது. பட் என்னன்னா எங்கள் தலைவர் அப்படி இருக்கார், நாங்கள் என்ன பண்ணுறோம்? மோடிஜி அப்படி இருக்கார். பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது மைக்கில் சொல்கிறார், அவர் முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட் கம்பைன்டு எம்பி அட்ரஸில். அதை பார்த்து இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் எங்கிட்ட சொல்லுவீங்க ஹாஃப் எம்டின்னு சொல்லுவீங்க, சில பேர் எங்கிட்ட ஹாஃப் ஃபுல்லுன்னு சொல்லுவீங்க. ஆனால் மோடி அப்படி பார்க்கறதில்ல. மோடி எப்படி பார்ப்பான்னா இதை ஃபுல்லுன்னு பார்க்குறாங்க. எல்லாம் ஆச்சரியம், என்னன்னா பாதி தான் தண்ணி இருக்கு, எப்படி ஃபுல்லுங்கிறாரு? அதில் பாதி தண்ணி இருக்கு, பாதி காற்று இருக்குனாரு. அதே தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பார்க்குறோம். நாங்கள் 25 பார்க்குறோம், கொண்டு வர முடியும், நம்புறோம். புது எம்பிக்கள், சரித்திரம் படைக்க போற எம்பிக்களை பாராளுமன்றத்தை அனுப்ப முடியும் நம்புறோம். நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அது தமிழக மக்களும் நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுல நீங்கள் எங்களோடு 2 கரத்தை பிடித்து பயணம் செய்ய இருக்கின்றீர்கள். கூட நில்லுங்க. காம்ப்ளெக்ஸான எக்கனாமிக்ஸை நீங்கள் யூடியூப்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஸ்பீச்சில், உங்க இடத்துல, அப்பார்ட்மெண்ட்ல, எல்லா இடத்துலையும் நீங்க பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு முடியாது. காரியகர்த்தனுடைய நிலைமை வேற. இஸ் a very hard worker. வீட்டுக்கு போவாங்க, போஸ்ட் கொடுப்பாங்க, பூத் கமிட்டி வேலை பார்ப்பாங்க, மோடிஜிக்கு ஓட்டு போடுங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு. பூட்டேன், ப்ரொப்பேன், அராம்கோ மாடல், ஐபிபி எல்லாம் டிஎம்கே கொலம்பியா போயிடும். என்ன புதுசா அவங்க வந்து கதை விடுறானுங்க அப்படின்னு. அதில் எப்படி மெக்கானிசம் ஃபிக்ஸ் ஆகுது, எப்படி அந்த பெட்ரோல் பிரைஸ், அதில் யாருக்கும் தொந்தரவு, இது நீங்க தான் செய்யணும். கட்சியை தாண்டி நீங்க செய்யணும். ஏன்னா நாம செஞ்சிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் இதை எங்களால பேச தெரியாது, எங்களால பேச முடியாது. எல்லாருக்கும் அந்த திறமை இருக்காது. இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் த கேப். அது ஒரு ஆண்டவனுடைய உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால தான் யூ ஆர் இன்வைட்டட் ஹியர். ஆல் ஆஃப் யூ ஹேவ் தட் கிஃப்ட். அதனால் நீங்கள் அதை செய்யணும் என்பதை வலியுறுத்தி மிக பொறுமையாக எங்களுக்காக இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்து, நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள், எங்களுக்காக வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோ. மேலே இருக்கிற எல்லா சீட் ஃபுல்லாகிடுச்சு, கீழே இருக்கிற எல்லா சீட் ஃபுல்லாகிடுச்சு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கீ ஜெய். மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வின் நன்றியுரையை வழங்க திரு அனந்த கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். ஈவென்ட் டிஸ்டர்ப் பண்ண வேணா, முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். வணக்கங்க. ரியலி ஹாப்பி. அண்ணாமலை சார் இருக்கிற இடத்துல எனக்கு பேச சான்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். I'm Sandhya. I'm a biostatistician. நீங்க 3 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. அந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து you gave lot of data. As opposed to data, pictorial representationல கொடுத்தா இன்னும் easy to reach people, புரிய வைக்க முடியும். Like pie graph, pie chart, bar graph, line graph, இந்த மாதிரி கொடுக்கச்சே we can challenge them more as opposed to numbers புரிய வைக்க கஷ்டமா இருக்கும். Visually pleasing இருக்கும். Pictorial representation, that's one suggestion from me. Second thing வந்து I am also a mother of teenager, almost adult teenager. என் பையன் வந்து he did really well in all the entrances. ஆனா எங்களால we couldn't choose colleges wherein எனக்கு connectivity இல்லாம, if there is some emergency என்னால break journey எடுக்க முடியாது. அதனால நாங்க we had to pick the college which straight a one stop journey போற மாதிரி. So I request education corridor மாதிரி ஒரு connectivity to all the colleges. அது ஒரு request sir. இந்த சார் பிரஸ் வந்து இங்கே இருக்கு, வெளில எங்கேயும் போகாதீங்க பிரதர். இங்கே தான் பிரஸ் மீட்டு, வெளில போகாதீங்க. அண்ணாமலை சார் வணக்கம். என் பேர் ஜெகன். நான் உங்களை இது வரைக்கும் 4 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை உங்கள்கிட்ட பேச சான்ஸ் கிடைக்கல. என்கிட்ட ஒரு சின்ன கொஞ்சம் லாங் கொஸ்டின்ங்க. என்னன்னா வந்து ஐ பிலீவ் எல்லாருமே இங்கே இருக்கவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ கம் டு த கொஸ்டின் தேர்.
முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட் டிஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மோடிஜி எப்ப பாரு ஊர் சுத்திட்டே இருக்காரு, டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு. பட் they were not able to understand the benefits. அவர் எல்லா இடத்துக்கும் போனதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க முடிஞ்சது. வேக்சின் மைத்திரியில நம்ம இது வரைக்கும் 163 கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரீயா வேக்சின் கொடுத்துருக்கோம். அது வெளியே சொல்ல யாருமே. அடுத்தது வந்து நீங்க சொன்னீங்கல்ல பிஎன்ஜில வந்து கால் தொட்டு கொண்டாங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா பிஎன்ஜில சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த கண்ட்ரியும் டெலிகேட்ஸ் வாங்க மாட்டாங்க. அதை அவங்க வந்து ப்ரோட்டோகால் பிரேக் பண்ணாங்க. அடுத்தது நீங்க சொன்னீங்கல்ல ஆன்ட்ரி ஆல்பனசி பாஸ் சொன்னார். அதே மாதிரி ஜோ பைடன் வந்து நீங்க எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தரணும்னு கேட்டாரு. The main point I'm saying is நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே இந்த ப்ராபகண்டாவை ஓவர்டேக் பண்றதுக்கு. இப்ப ரீசெண்டா வந்த பிரச்சனையை கூட பாத்தீங்கன்னா வந்து கனிமொழி மேடம் வந்து திசை திருப்பினாங்க. SBIல வந்து அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கு, தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. There is a way they are saying the narrative. அவங்கள்ட்ட சேனல் இருக்கு, நம்மகிட்ட ஏன் சேனல் இல்ல? ஏன் இந்த சேனல் நம்மகிட்ட இல்லவே இல்லை? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வந்து ஜெய்சங்கர் சார் மாதிரி ஒரு டிப்ளமேட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் கிடைப்பாரு. ஹி இஸ் அ டாப் டிப்ளமேட். அவரோட ஸ்பீச்சஸ் வந்து ஏன் நம்ம வெளியே ப்ரோபகண்டா பண்றது இல்ல? the way he delivers, the way he counters the questions, இதெல்லாம் நம்ம வெளியே சொல்றது இல்ல. நெக்ஸ்ட் திங் வந்து லூலா டி சில்வா, அவர் பிரேசிலோட பிரசிடென்ட். அவர் வந்து he has told SCOல என்னால பிரிக்ஸ்லயோ என்னால நான் வர முடியும்னா நான் வரதுக்கு காரணம் தேர் இஸ் இந்தியா இருக்கு, அதுல மோடி இருக்காங்க மட்டும்தான். நம்மள்ட்ட G20 பிரசிடென்சி இருக்கு, இப்ப SCO பிரசிடென்சி இருக்கு. we are doing a lot of outreach. காஷ்மீர்ல மீட்டிங் கொண்டு வந்தவங்க எல்லாமே பண்றோமே, இது ஏன் வெளியே தெரியவே மாட்டேங்குது? நம்மகிட்ட சேனல் இல்ல. பிகாஸ் குளோபல் டைம்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும், தேர் செட்டிங் அ ராங் நரேட்டிவ். நம்மகிட்ட நரேட்டிவ் கவுண்டர் பண்ணணும் இல்ல. we have to have a strong media presence. சோஷியல் மீடியாமே இருக்கும் சார், பட் ஆனால் வந்து there is a proper channel இருக்குல்ல. எவ்வளவு நாள் வந்து ஆல் இந்தியா ரேடியோவோ இல்ல தூர்தர்ஷன் எவ்வளவு நம்ம ப்ரோபகண்டா பண்ண முடியும்? we should have a own channel இல்ல. தேங்க்யூ பிரதர். அடுத்து 2-3 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஒரேடியா அண்ணா பதில் சொல்லுவாரு. முடிஞ்ச அளவுக்கு கேள்வியை சீக்கிரம் கேட்டா இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னும் 2 கேள்விகள். வணக்கம் சார், என் பேர் கமலக்கண்ணன். எனக்கு 2 விஷயம் தான் இருக்கு. இப்போ நம்ம சோசியல் மீடியா அவுட்ரீச் பண்றப்ப ஜென்ரிக்கா பண்ணாம அந்த கேட்டகரிக்கலா பண்றது இன்னும் பெஸ்டா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். பிகாஸ் we need to address youngsters, college students, we need to address middle age people and we need to address old people. ஸோ இப்போ நம்ம ஜென்ரிக்கா எதை கிரியேட் பண்ணாலும் ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வந்து இது பண்றதுனால it may not reach appropriate, whereas we need to particularly work on the content where it can be delivered. It is focused on a particular area which will have more reach and more benefits because the content itself is designed in such a way to attract a particular age group. That is one thing. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ என்னன்னா a popular argument comes whenever we நம்ம எங்க போய் பேசினாலும் the claim is that காங்கிரஸ் 70 வருஷமா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு போயிட்டான், அதை தான் மோடி கேபிட்டலைஸ் பண்றாரு. அதாவது என்னன்னா 70 வருஷம் காங்கிரஸ் உடைய உழைப்பு அது பை இதுவா வந்து மோடி வந்ததுனால he is only capitalizing the groundwork done by Congress அப்படிங்கிறது. This has to be countered and இந்த மாதிரி வந்து ஆர்குமெண்ட் அதிகமா வருது. I think we need to work on this area also. Thank you. கடைசி கேள்வி. இந்த கேள்விகளுக்கு அண்ணா பதில் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த செட் கேட்டுக்கலாம். இப்போ புஷ் சார் 2014 37 எம்பிக்களை நம்ம அனுப்பினோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். 2019 38 பேர் அனுப்பினோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ வந்து இன்னும் 10 மாசத்துல நம்ம வந்து தமிழக மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்ம சொல்ல போறோம், அதாவது கண்டிப்பா மோடிஜி அவர்கள் நிச்சயமா வராரு 3வது வாட்டி. அப்போ நீங்க வந்து பாராளுமன்றத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து உங்கள் குறைகளை தீர்க்கும் மக்களை பாஜக எம்பிக்கள் அனுப்ப போறீங்களா? இல்ல பாராளுமன்ற கேன்டீன்ல உட்கார்ந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கவங்க அதை பெருமையா சோசியல் மீடியால போடுறவங்களை அனுப்ப போறீங்களா? அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சாதாரண, நான் என்ன சொல்றேன்னா, நாங்க 13 வருஷமா ஐ எம் புஷ் இந்தியா சீனியர் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தமிழ்நாடு பிஜேபி எவ்வளவோ கருத்துக்கள் போடும்போது இதுல சிம்பிளா சேர்ப்பேன். அது மாதிரி நம்ம தமிழ் மக்களிடம் வந்து இப்போ வந்து மாற்றம் இருக்கு. 2018 பாராளுமன்ற தேர்தலில் வந்து இடைத்தேர்தல்களில் தோற்று போனோம். அப்புறம் வந்து சட்டசபையில் 2-3 மாநிலத்தில் இழந்தோம். அப்ப 2019 பிப்ரவரியில வந்து கருத்து கணிப்பு எல்லாரும் சொன்னாங்க, அது வந்து பாஜக வந்து தொங்கு பார்லிமெண்ட் தான் வரும், அது மாதிரிதான் இருக்கு. இப்போ 260 250.
ஆனா பிப்ரவரி எண்டு மார்ச் 1 இந்திய மக்கள் முடிவு பண்ணாங்க, let us give Modi ji another term. சிம்பிள், இதுதான் கோட்டு. ஜம்முல ஆரம்பிச்சு தெலுங்கானா கர்நாடகா வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அது எதிர்பார்த்த மாதிரி இங்க இவர் இருக்காரு ஸ்ரீராம், ஜேவி ஸ்ரீராம், அவர் போட்டாரு 350 சீட்டு வரும் என்டிஏக்குன்னு. அது மாதிரியே அவங்க கொடுத்தாங்க. அதனால நம்ம வந்து சிம்பிள், நீங்க சொன்னீங்க இப்ப பாஜக வந்து அடுத்த ஒரு மாசம் போறாங்க. மோடி அவர்கள் நாங்க தொடர்ந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி குவிக் கேப்ஷன் நெகட்டிவா சொன்னாலும் நம்ம கர்நாடகால 40% கமிஷனையும் கேஸுக்கு ஜபதிப்பு போட்டதையும் திருப்பி காட்டி அவங்க வந்து ஓட்டு வாங்கினாங்க. அது மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு சிம்பிளிஃபைடு மாஸ் அப்ரோச் வந்து பீப்புள்கிட்ட எடுத்துட்டு போனோம்னா நிச்சயமா ரெடியா இருக்காங்க. 2001 வந்து எப்படி வந்து 3 வருஷத்துல அதிமுக ஆன்டி இன்கம்பன்சி வந்ததோ அப்ப வந்து பாராளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் பெரியகுளத்துல 20,000 தோத்தது உட்பட 39 இதுவும் தோத்து போச்சு. அந்த நிலையில இப்ப இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி. பாஜக அதை நிச்சயமா பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸும் சரி, பாஜக நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து அடுத்த 10 மாசம் மக்கள்கிட்ட சேர வேண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ கேள்விகள் ஒரு நிமிஷம், இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன உடனே அடுத்து வாய்ப்பு கொடுக்கிறோம். நன்றி. நம்முடைய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சுருக்கமாக எங்களால் முடிந்த பதில் உங்களுக்கு அளிக்கிறோம். இப்போ புஷையா கேட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கு திரும்ப குல்ஃபி சாப்பிட்றக்கு அனுப்பலாமான்னு. கண்டிப்பாக புதிய பார்லிமெண்ட் அது இல்லை சார், குல்ஃபி இல்லை. அந்த பார்லிமெண்ட்டை பார்த்தாவே மோடிஜி அதிகமாக வேலை வாங்குறதுக்கு தான் கட்டியிருக்காரு. கான்ஃபரன்ஸ் ரூம், டிஸ்கஷன் ரூம், டிபேட் ரூம், லைப்ரரின்னு அது வித்தியாசமாக இருக்குது. அங்கே நிச்சயமாக குல்ஃபி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எம்பிக்கள் தான் போவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் சார், we are sensing something in the crowd. தமிழ்நாடு வந்து இட்ஸ் ரெடி ஃபார் சேஞ்ச். நாம் அவங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்கணும். நம்ம ஆப்ஷனே கொடுக்காம நீங்கள் சேஞ்ச் தயாராகுன்னா மக்கள் தயாராக மாட்டாங்க. நம்ம ஆப்ஷன் முன்னாடி வச்சா மக்கள் வருவாங்க சார். அது கட்சியினுடைய நம்முடைய சேலஞ்ச். அது ஐ திங்க் பீப்புள் ஆர் ரெடி ஃபார் அ சேஞ்ச். நம்ம எங்கே பார்த்தாலும் கூட அந்த மாற்றத்தை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னது போல் ஆன்டி இன்குமென்சி வெரி வெரி ஹை ஃபார் 2.5 year கவர்மெண்ட். இந்த ஆன்டி இன்குமென்சி எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை. நிச்சயமாக 2024 ஒரு சரித்திர மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. கடினமாக உழைக்கிறோம் சார். யூஆர் ஒர்க்கிங், நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க. லெட் அஸ் பி பாசிட்டிவ் சார். இன்னொரு சகோதரர் கேட்டாங்க, காங்கிரஸ் போட்ட பேஸில் தான் பிஜேபி இப்போ வேலை செய்கிறாங்கன்னு. இப்போ ராஜராஜ சோழன் அவங்க போட்ட பேஸில் தான் டிராவிடியன் கட்சிகள் வேலை செய்யுதா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர் அண்ட் தேர். பட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைனாக நம்ம கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குறதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அவங்க காலத்தில் போடப்பட்ட ஹைவே, நம்ம காலத்தில் போடப்பட்ட ஹைவே. ஏன்னா அவங்க கட்டின டாய்லெட் மேலே நம்ம டாய்லெட் கட்டல, புதுசாக டாய்லெட் கட்டியிருக்கோம். அவங்க போட்ட ரோடு மேலே போடல, புதுசாக ரோடு போட்டிருக்கோம். ஒர்க் எத்தி கொண்டு வந்திருக்கோம், கரப்ஷன் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். மோடிஜி முதல்ல என்ன சொன்னாரோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்னஸ் இன் திங்கிங், குளோபல் அவுட்லுக். இதெல்லாம் காங்கிரஸ் வந்து இன்வர்ட் லுக்கிங்காக இருந்தாங்க. ரொம்ப இன்வர்ட் லுக்கிங்காக 5 year பிளான் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் உடைச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டர்னலாக நம்முடைய நாடு போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வி ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி யாராச்சும் ஆர்கியூ உங்கள்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா தி சிம்பிளி டோன்ட் ஹேவ் எனி திங். அவர் கண்டிப்பாக ஒரு யூபியாக தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறாருன்னா. அதே போல் சோஷியல் மீடியா அவுட்ரீச், நீங்கள் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நம்முடைய சோஷியல் மீடியா டீமுக்கு இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். நம்ம சோஷியல் மீடியா டீமும் கூட ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. தே ஒர்க் வெரி வெரி ஹார்ட். நாமளும் கொஞ்சம் நிறைய பிக்சர்ஸ், பிக்டோரியல், கிராஃபிக்ஸ், ஷார்ட் வீடியோஸ், 1 minute 2 minute அந்த மாதிரி வீடியோ போக வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கியூமெண்ட்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து புஷ் பண்ணி சோஷியல் மீடியாக்குள்ளே கொண்டு வரணும். எஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 years இட் இஸ் சேஞ்சிங். 2014 இருந்த சோஷியல் மீடியா 2018 இல்லை. பீப்புள் ஹவ் சேஞ்ச்டு. ஸோ வி ஆல்சோ ஹவ் டு சேஞ்ச். இனி நம்ம வந்து அந்த கார்டு போட்டு கார்டில் 10 வார்த்தை எழுதுறதுலாம் நீ செட் ஆகாதுங்க. ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் வித் யூ. நம்ம பாலாஜி அவரும் அதே தான். லாட் ஆஃப் டிஸ்கஷன் ஆர் ஹேப்பனிங். பாலாஜி அவங்க, சுமதி அக்கா, இங்கே இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் அதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் அன் இன்டர்னல் டிஸ்கஷன் ஹேப்பனிங் இந்த பார்ட்டி. இப்போ நம்ம சீனியர் லீடர்ஸ் ஒரு நயினாரன் இருக்காங்க, நாராயணன் இருக்காங்க. ஒரு மீட்டிங்கில் கூட வி ஆர் டிஸ்கஸிங் எப்படி கம்யூனிகேஷன் என்ன ஷார்ப்பன் பண்ணுறது, எஃபெக்டிவ் பண்ணுறதுன்னு. ஸோ வி டேக் யுவர் சஜஷன் 100%. வி ட்ரை டு ஒர்க் ஆன் இட். அடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஃபாரின் பாலிசி இப்போ பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிடிக்ஸில் இதுவரைக்கும் ஃபாரின் பாலிசி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. இதுவரைக்கும் ஃபாரின் பாலிசி வேற, லோக்கல் பாலிடிக்ஸ் வேற, டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் வேற. இந்த மோடிஜி தான் முதலாக உடைச்சிருக்காரு. 2019 லைட்டாக பார்த்தோம். 2019 we have seen a small effect of India's foreign policy playing a role in India's election. சின்னதாக பார்த்தோம்.
இப்போ ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் காவேரி. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்ல விரும்புகிறேங்க. சூடான்ல இருந்து அக்கிப்பிக்கி நம்ம கூட்டிட்டு வந்தோம். வி brought தி அக்கிப்பிக்கி ட்ரைப் அவுட் ஆஃப் சூடான். ப்ரிடாமினென்ட்லி கர்நாடகாவை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டில் இருந்து இருக்காங்க. அவங்க ஜெனரலாக அந்த குருவி அதெல்லாம் அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாட்டை வந்து வெளியே கொண்டு வந்தோம். எப்படி லோக்கல் இதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லாட்டை வெளியே கொண்டு வந்து வி brought them via சவுதி அரேபியா. எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்காங்க, உங்களுக்கு டேட்டா தெரியும். செகண்ட் லாட்டை நம்ம எடுக்க முடியல. காரணம், சூடானுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த நார்த் சூடான், சவுத் சூடான் சண்டையில் அந்த கார்டம் ஏர்போர்ட்ல தே ரைட் அப் அண்ட் டவுன். அவங்கள நம்ம வெளியே கொண்டு வந்து சவுதி அரேபியாவில் கொண்டு வர முடியல. எல்லா நாடுமே யோசிக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் 250 பேர் அங்கே மாட்டிருக்காங்க, இந்தியன்ஸ் 350 பேருக்கு மேலே மாட்டிருக்காங்க. எப்படி கொண்டு வர்றது? எல்லா நாடுகளுமே யோசிக்கிறாங்க வார் ஜோனுக்குள்ள போறதான். பட் மோடிஜி டுக் அ போல்ட் பிரேவ் கால். ஹி செட் நோ, அது வார் ஜோனா இருந்தாலும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேனை லேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். ரன்வே இல்லை, லைட்ஸ் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை, எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. யாருமே இல்லை, ஏர்போர்ட்ல யாருமே இல்லை, கிராட்டர்ட் ரன்வே இருக்கு. தென் மோடிஜி செட் யூ ஹேவ் டு டூ திஸ் மிஷன். ஸோ மிஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கையில் எடுக்கிறாங்க. நைட் விஷன் காகுல்ஸ் போட்டுட்டு the plane lands. The pilot wears a night vision goggles. ஏன்னா லைட் இல்லை, you can't see what is happening. They land. நம்ம பிளேன்லயே வந்து we brought commandos. இந்தியால இருந்தே கமாண்டோஸ் போயிருந்தாங்க, நம்முடைய ஆர்மி கமாண்டோஸ். ஒரு 17 minutes டர்ன் அரவுண்ட் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம். இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 2 ரூட்லையும், அதாவது வயா சவுதி அரேபியா ஷிப் ரூட்லையும் ஏர் ரூட்லையும் 250 அமெரிக்கன்ஸை ரெஸ்கியூ பண்ணி இந்தியா கொண்டு வந்தோம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தி அமெரிக்கன் எம்பசி ரெக்வெஸ்டட் ஜெய்சங்கர்ஜி, சார் எங்க 250 பேர் சூடான்ல மாட்டியிருக்காங்க, அவங்கள்ட்ட F-16 இருக்கு. He has got aircraft war carrier which is patrolling the Pacific and the Atlantic. அத்தனை aircraft carrier இருக்கு. But the American embassy requested ஜெய்சங்கர்ஜி கொஞ்சம் எங்காலே கூட்டு வந்துருங்க அப்படின்னு. So everybody we brought to India, இங்க அமெரிக்கா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உங்க நாட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போயிருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு நுவான்ஸ்டு பொசிஷனை தாண்டி இந்தியா இஸ் a global player. ஏன்னா மோடிஜி இஸ் டேக்கிங் த பிட் ஆஃப் ரிஸ்க், அந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறார் ஒரு பொலிட்டீஷியனா. அடுத்து நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர். ஏன்னா ஏன் இந்த 2024 எலெக்ஷன் நீங்க சொன்னது போல ஃபாரின் பாலிசி வில் ஹேவ் அன் எஃபெக்ட் ஆஃப் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ். ஏன்னா இந்த காரணத்தினால் உக்ரைன் ரஷ்யா போர், லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரக். யாரும் யார்கிட்டையும் பேச முடியல. மோடிஜி பேசுறாரு, சண்டையை நிறுத்துறாரு, he gets that window. அதுல 5 இடத்துல வெளியே கொண்டு வர்றாங்க. ஆல் அவர் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் பிளேன்ஸ் ஆர் பார்க்ட். அதுல நம்ம 5 மினிஸ்டரை பொசிஷன் பண்ணிருக்கோம். we take them. தமிழ்நாடு அரசு தான் பண்ணாங்க. எப்படிங்க, நேரா இங்கிருந்து 5 பேர் அமைச்சர்கள் கிளம்பி போனாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். they spent more than 2 crore. தமிழ்நாடு பவன்ல ரூம் போட்டாங்க, டெல்லியில தங்குனாங்க, நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம பண்ணி சென்னை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டோம். ஓடி வந்தாங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு. யாரு அன்னைக்கு பிஜேபி தொண்டர்களுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் பெரிய சண்டை. எங்க சைடுல இவர் இருந்தார். யார் அவங்களை வெல்கம் பண்றதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிச்சுன்னா, நாங்க அரசு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுவோம். பிஜேபி சொல்லிச்சு, நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுவோம். ஸோ நீங்க அந்த ஏர்போர்ட்ல அந்த காட்சியை பார்த்துருக்கோம். ஆர்டிஐல எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. ஃபிளைட் டிக்கெட் போய் தமிழ்நாடு பவன்ல சாப்பிட்டுட்டு வாபஸ் சென்னை வந்து அவங்களுக்கு அந்த ஷாலை போட்டு பஸ்ல ஏற்றி விடுறாங்க. ஸோ நவ் தமிழ்நாடு பீப்புள் நோ. இது மட்டும் பிஜேபி பண்ணலீங்க. we went one step up. அந்த 2600 குழந்தைங்க வீட்டுக்கு காரியகர்த்தர் போனாங்க ரெஸ்கியூ ஆகிறப்ப. we operated a toll free line. we said you can call this line, there is a control room in கமலாலயம். உங்க குழந்தை எங்க இருக்காங்க, கார்கிவ்ல இருக்காங்களா, இந்த பார்டர்ல இருக்காங்களா, இந்த எம்பசில நாங்க ஆபரேட் பண்றோம், இந்த கண்ட்ரி. MEA had a direct access to everybody. அது பப்ளிக், நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ உங்க குழந்தை போட் பண்ணியாச்சு, உங்க குழந்தை பார்டர் நோக்கி போறாங்க, உங்க குழந்தை பார்டர் என்டர் ஆயிட்டாங்க, உங்க குழந்தை போர்டு ஆயிட்டாங்க, உங்க குழந்தை வர்றாங்க. எங்க தொண்டர்கள் வீடு வீடா போனாங்க. தட் இஸ் வை இங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே we feel very proud as a பிஜேபி காரியகர்த்தா. கவர்மெண்ட் பண்ணது நாம் இல்லைங்க, நாங்களும் இங்க போனோம், வீடு வீடா போனோம். பட் நாங்க 10 லட்ச ரூபா கூட செலவு பண்ணலையே. 2 கோடி ரூபா தமிழ்நாடு பவன்ல போய் வாழையில சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. சொன்னால் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆப்ரேஷன் கங்கா, ஆப்ரேஷன் காவேரி, ஏமன், சூடன் எல்லாம் ஒன்று. ஆப்கானிஸ்தான்ல பாஸ்டர், கிறிஸ்டியன் பாஸ்டர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம். இன்டர்நேஷனல் டிப்ளமசி. எல்லாம் சொல்லுவாங்க, ஓ பிஜேபி இந்துத்துவா பார்ட்டி. எஸ், இஸ் an Indian. He's an Indian. Kerala might not vote for us. He's an Indian. We went inside hostile territory, high level negotiation பண்ணி அந்த பாஸ்டர் கூப்பிட்டு வந்தோம் ஆப்கானிஸ்தான். ஸோ நிறைய பேசிட்டே போலாங்க. we can keep talking. அதனால இந்த டைம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். நீங்களும் நம்ம எல்லாருமே
இந்த குளோபல் பாலிடிக்ஸ் வில் ஹாவ் an effect in the domestic voting pattern in 2024. இந்த டைம் அது நடக்க போகுது முதல் முறையா. மக்கள் பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல. ஏன்னா அமெரிக்கா முன்னாடி கை கட்டி ஒரு H1B விசாவை 200 ஏத்துன்னு மன்மோகன் சிங் அவர் கேட்டுட்டு இருந்தார். மன்மோகன் சிங், ஜோ பைடன், இதற்கு முன்னாடி அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப்பையோ, அதற்கு முன்னாடி பாரக் ஒபாமையோ, அதற்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் மெயினாக என்ன கம்ப்ளைண்ட்டுங்க சார், அந்த H1B விசா ஒரு 400 ஏற்றி கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் பசங்க அப்படியே வர்றாங்க, ஒரு விசா கிடைச்சா அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவோம், கொஞ்சம் பார்த்துக்குங்க. எங்கேயாச்சும் இப்போ மோடிஜி H1B விசாவை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரா? தேவையில்லை, தேவையே கிடையாது. நீ இந்தியாவில் வந்து கம்பெனியை போட்டு நடத்தியான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தி குளோபல் எக்கானமி, த குளோபல் பாலிடிக்ஸ் இஸ் இம்பாக்டிங் த டொமஸ்டிக் ஆடியன்ஸ். ஸோ 2024 நமக்கு அது நம்பிக்கை இருக்குது. சாரி ஃபார் த லாங் ஆன்சர். பட் நீங்கள் சொன்னது கொஞ்சம் நுவான்சஸ் கொடுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியா ரெஸ்கியூட் அமெரிக்கன்ஸ் ஆல்சோ, நாட் ஓன்லி இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸும் நாம சூடான்லேருந்து கொண்டு வந்தோம். எஜுகேஷன் காரிடார், பிக்டோரியல், வில் டேக் இட் அஸ் அ ஃபீட்பேக். மேடம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஐடிவி இங்கே இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஃபீட்பேக் நாங்கள் எடுத்து we will try and improve ourselves, we will try and be better, we will try and be a better version. நாளைக்கு இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு பெட்டராக நாங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், உழைக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. இந்த மாதிரி சஜஷன்ஸ் வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஐடி செல்ல இருக்கக்கூடியவங்க இந்த மீட்டிங்க்கு அப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் சொல்லணும்னா அதை வாங்குறதுக்கு நம்மளுடைய ஆபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க. இந்த விழாவை முடிப்பதற்காக நன்றியுரை வழங்க ஐடி செல் துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் திரு அனந்த கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். ப்ளீஸ் 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 சொல்லல, மீட்டிங் முடிஞ்சோடனே சொல்லுங்க ப்ளீஸ். பிரதர், இது மட்டும் நான் பதில் சொல்லிடுறேங்க. I'll just answer this. கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு கேள்வி அது. நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கன்சிஸ்டன்டான ஸ்டாண்ட் என்பது, கச்சத்தீவு என்பது நம்முடைய பாரத நாட்டிற்கு, தமிழகத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்பது நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட். இதை நாங்க நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர்ஜி அவர்களை, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் டெல்லியில போய் பார்த்து, நம்முடைய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கள் உட்பட இதை வலியுறுத்தி மெமரண்டமா ஆன் ரெக்கார்டு கொடுத்துட்டு வந்திருக்கும். ஏன்னா நான் மேக்கிங் இட் வெரி அஃபிஷியல். பட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்ரீலங்கா எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ கண்ட்ரி இன் டெப்ட் ட்ராப். ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. நமக்கும் ஸ்ரீலங்காவுமே வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்ரீலங்கால விதைச்சு வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் இந்த 2009, 10, 11 நடந்த யுத்தம். ஸோ யுத்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கெல்லாம் இவங்க பெருமையாக சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகம் பெருமையாக நம்ம ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். இந்தியா மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்துச்சுன்னா, ஒரு தமிழனுக்கு, வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு எவ்வளோ வெறுப்புனா, இலங்கை போருக்கு பிறகு இந்தியாவை வெறுத்தாங்க.
நீங்கள் எங்களுக்கு எங்க கூட நிற்கல. நீங்கள் வந்து ரொம்ப பின் பாயிண்டட் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. we are not going to support you. சைனா உள்ள வந்து அந்த சின்ன சின்ன தீவுகள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை தாண்டி இன்னும் 2-3 தீவுகள், நெடுந்தீவு இருக்கு, 2-3 தீவுகளை ரெடார் கொண்டு வர்றதுக்கு, சோலார் பிளான்ட் போடுறதுக்கெல்லாம் எதிர்ப்பே இல்லாமல் அங்கே வந்து இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளே அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் மேலே தப்புன்னு இப்போ நம்ம சொல்லலை. இந்தியா மேலே அவர்களுக்கு இருந்தது நியாயமான கோவம் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்தியா வந்து இத்தனை காலமாக எங்களை பாதுகாத்தீங்க. யூ பிளேட் த பிக் பிரதர் ரோல். நீங்கள் உட்கார வச்சு சண்டை போடாமல் பார்த்துக்கிட்டீங்க. எல்டிடி கொஞ்சம் எக்ஸஸா போகும்பொழுது கூட கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஈக்குவலியத்தை மெயின்டைன் பண்ணி. ஆனா இன்னைக்கு நீங்க 2 ஆண்டுகள்ல செய்த தவறு, 2008, 9, 10 செஞ்ச தவறு, ஒரு முழு இனத்தை இன்னைக்கு நான் சொல்றேன் பிரதர், நீங்க அங்க போனீங்கன்னா தெரியும். ஃபார் அ பாப்புலேஷன் ஆஃப் வடகிழக்கு, ஃபார் அ பாப்புலேஷன் ஆஃப் லேக், 1.5 லட்சம் 2 லட்சம் பேர்த்துக்கு இலங்கையினுடைய ஆர்மி 65,000 பேர் அங்க இருக்காங்க. ஆர்மி கேம்ப், மக்களுடைய விளை நிலங்கள்ல ஆர்மி கேம்ப், மக்களுடைய தோட்டத்துக்குள்ள ஆர்மி கேம்ப். நீங்க ஒரு டிரைவ் எடுத்து ஜஃப்னால இருந்து நெக்ஸ்ட் முறை நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா, ஜஃப்னால இருந்து கொழும்பு ஒரு டிரைவ்ல வந்தீங்கன்னா, யூ வில் ஒன்லி சி ஆர்மி செக் போஸ்ட். அதை வந்து நம்முடைய நாடு கையில் எடுத்து இலங்கையிட்ட பேசி ஆர்மி கேம்பை வெளியே கொண்டு வந்து நிலங்களை ரிலீஸ் பண்ணி அந்த மக்களுக்கு திரும்ப விளைநிலங்களை கொடுத்து ஆர்மி செக் போஸ்ட் இன்டென்சிட்டியை குறைச்சு இந்தியா அவ்வளவு வேலைகள் பின்னாடி வந்து நம்ம செஞ்சிருக்கோம். விடன் சோ மச். அதை தாண்டி முதல் முறையாக அந்த மக்கள் நம்முடைய வேலையை பார்த்து வீடு கட்டி கொடுத்து அவர்களுக்கு ஜஃப்னா கலாச்சார மையத்தை நீங்க பார்த்தீங்க, $100 மில்லியன் அந்த பில்டிங்கு, அதுக்குள்ள வந்து ஸ்கில்லிங் சென்டர்ஸ், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அங்க நீங்க போனீங்கன்னா ஒரு சுமூகமான சூழல் இந்தியாவை நோக்கி திரும்ப வடகிழக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இங்க நம்ம முதலமைச்சர் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. முதலமைச்சர் வந்து இலங்கை கட்சிகள் சில பேர் வந்து பார்ப்பாங்க. நீங்க கரெக்டா கூகுள் பண்ணி பார்க்கணும். அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஸ்டாண்ட் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா எந்த தமிழ் மீனவ வந்தாலும் பிடிச்சி உள்ள போடுவாங்க. அவர்களோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறவு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு. ஏன்னா அவர்களுக்கு போய் அவங்க பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அவர்கள் அவங்க மீனவருக்கா நிக்கிறாங்க. அவங்க மீனவர்கள் அவங்க வளம், ஏன்னா அவங்க ஓட்டர்ஸ். இப்போ டக்ளஸ் தேவானந்தா இருக்காங்க, இலங்கையினுடைய ஃபிஷரிஸ் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவருடைய 90% ஓட்டர்ஸ் இலங்கை ஃபிஷர்மேன். ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட். ஒரு 2 நாடுகளுக்கு இடையே இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா, நீங்க நம்ப மாட்டீங்க, ஜஃப்னால இருக்கக்கூடிய கன்சுலர் ஜெனரல் நாம கண்டினியூஸா ஒரு தமிழ் அங்க வச்சிருக்கோம். ஒன்லி we are posting a Tamil IFS officer in Jaffna. ஒன்லி தமிழ், கண்டினியூஸ் 3 போஸ்டிங்ஸ் தமிழுக்கே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு தமிழ், மதுரைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ நீங்க நம்முடைய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் பால் மன்னார்ல இருந்து வரும். காலங்காத்தால பால் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பசுவனுடைய பாலை கறந்து அதை போட்ல கொண்டு வந்து அந்த பாலை நாம வந்து இங்க ஊத்துவோம். இன்னைக்கு வசதிகள் அதுக்கு பில்ட் ஆகுது. கணக்கேசன் துறை துறைமுகம் வடகிழக்குல இருந்து இன்னைக்கு வந்து காரைக்குடிக்கு வந்து ஒரு ஷிப் ஆப்ரேட் ஆகுது. பலாலி ஏர்போர்ட்ல முதல்ல ஏர் இந்தியாவை இன்னைக்கு ஆப்ரேட் பண்றோம். டெய்லி தேர் இஸ் a flight from சென்னை, பலாலி, திருச்சி, மதுரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீப்புள் கனெக்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். இதனால என்ன ஆச்சுனாங்க, ஃப்ரிக்ஷன் குறைக்கிறோம். ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு கோடை போட்டு சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா பவுண்டரியே இல்லாத ஊர். 60 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய தமிழர்களுக்கு இங்க ஒரு குடும்பம் அங்க ஒரு குடும்பம் இருப்பாங்க. குறிப்பாக மீனவர்களுக்கு காலையில் இங்க இருப்பாங்க, சாயந்தரம் அங்க இருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா ஒன்னா இருந்து. இன்னைக்கு பிரதமருடைய முதல் வேலை அந்த 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 கோபத்தை குறைச்சு நாமும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கறத கொண்டு வரோம். நீ நம்ப மாட்டீங்க, இலங்கையினுடைய ஆர்மி பீப்புள், we flew them, Indian government flew the Sri Lankan army people. The Buddha corridor நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. We sponsored the இலங்கை army people to come to Buddha corridor for darshan of Buddha. We took them back. எதுக்கு? அவங்க இன்டென்சிட்டியை குறைக்கிறோம். இலங்கை ஆர்மி பீப்புளுக்கு இந்தியாவை காட்டுறோம். See our country. Don't be so aggressive on our people. தமிழர்கள் மீது அக்ரெசிவா இருக்காதுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் விஷயம். இதெல்லாம் செஞ்சு கோபத்தை குறைச்சு பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், விமானம், கப்பல், சரக்கு போக்குவரத்து. ஸோ நம்ம ஜென்ரேஷன்ல வி வில் ரியலைஸ் இட். இது ஏன் நம்ம உறுதியா சொல்றோம், நாங்க மிச்சவங்க கச்சத்தீவு எடுக்க முடியாது. கச்சத்தீவு வாஸ் கிஃப்டட். ஏன் கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மாங்க? ஏன் கொடுத்தாங்க? ஃபார் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். சி வாண்டட் த சப்போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இன் த யுனைடெட் நேஷன்ஸ். எமர்ஜென்சிக்குள்ள நுழைய போறோம், ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு கச்சத்தீவு. இங்க இருக்கிறவர் என்ன பண்ணாரு?
கலைஞர் கருணாநிதி ஐயா கொடுத்தாச்சு. அதை விட பெரிய கொடுமை என்னன்னாங்க, கொடுக்கும் பொழுது ரைட்ஸ் வச்சிருந்தோம். கச்சத்தீவுல மீனவர்கள் போய் மீன் விலையை உலர்த்தலாம், அதை 6 மாசம் கழிச்சு அதையும் நீக்கிட்டாங்க. சோ இவர்களுடைய துரோகம் என்பது இது ஒரு மாபெரும் துரோகம். திமுகவினுடைய துரோகம் 2 வகை. கச்சத்தீவை ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஓட்டுக்காக கொடுத்தது ஒண்ணு, காங்கிரஸோட சேர்ந்து. ஏன்னா அந்த 71-76 காலகட்டம் திரும்ப நீங்க பார்க்கணும். டிஸ்மிசல் ஆஃப் கவர்மெண்ட், சர்க்காரியா கமிஷன் இன் 76 முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கமிஷன் ஆஃப் என்கொயரியை பயன்படுத்தி ஒரு இதை போடுறாங்க. ஸோ அதை ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சுயநலமான கோழைத்தனமான முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் கச்சத்தீவுக்கு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இரண்டாவது அதைவிட கோழைத்தனமான, அதைவிட பிற்போக்கான முடிவு வந்து 2009-10 முடிவு. அதனால் இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். அங்க வார் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து என் முதல் குழந்தை கேபினெட் கொடுப்பியா, 2வது குழந்தை கேபினெட் கொடுப்பியா அங்க போய் பேசிட்டு இருந்தாங்க. அங்க வந்து தமிழர்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒருத்தர் குரல் கொடுத்தார், இலங்கையில் என்னுடைய சகோதர சகோதரிகளை செத்துக்கிட்டு இருக்காங்க, என்னையா டெல்லி பண்ணிட்டு இருக்கேன் சொன்னது யாருங்க? நரேந்திர மோடி. குஜராத்தினுடைய முதலமைச்சராக அவர் குரல் கொடுக்கிறார் அங்கிருந்து. என்னோட தமிழ் சகோதரர்கள் இலங்கையில கொன்று குவிச்சிட்டு இருக்கீங்க, யூபிஏ கவர்மெண்ட் என்னையா பண்ணிட்டு இருக்கேன், நீ ஆட்சி நடத்த முடியல, ஆட்சியை கொடுத்துட்டு நீ போகணும். அதனால் இலங்கையை பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும் மோடி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த பழைய அவங்க டிராமாலாம் இப்ப பண்ண முடியாது. பீப்புள் ஹவ் சீன் த்ரூ இட். யார் வர்றா, யாரு பேசுறா, யாரு வேலை செஞ்சு கொடுக்குறா, எந்த கவர்மெண்ட், எந்த பியூரோக்ராட்ஸ் வர்றாங்க. லெட் அஸ் பி பேஷண்ட். ஏன்னா நீங்க வேகமா அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா the bond will break. இலங்கைக்குள்ள ரொம்ப சென்சிட்டிவா சிங்களர்கள் தமிழர்கள் இஸ் வெரி சென்சிட்டிவ். மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 239 பார்லிமெண்ட் சீட்ல பாத்தீங்கன்னா தமிழ் பார்ட்டிஸ் ஆர் ஹேவிங் only roughly 14 to 16 seats. அதையும் பேலன்ஸ் பண்ணணும். சிங்களர்கள் அபிஷியலா the official parties, சிங்களா parties have said கச்சத்தீவு கொடுக்க கூடாது. ஸோ இது முள்ளு மேல சீலையை போட்ட மாதிரி. we have to take it one by one. அதுக்கு தான் கொஞ்சம் எலாபரேட்டா உங்கள்கிட்ட பேச வேண்டிய கடமை. பட் கண்டிப்பா நடக்கும். இதை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இவ்வளவு நுவான்ஸ்டா இந்தியோ ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம் இருக்கு, நாம அதை செய்ய முடியும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் சார், இன்னைக்கு தேதியில கடந்த 9 ஆண்டுகள்ல இன்னைக்கு காலையில தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரஸ் நண்பர்களுக்கு கொடுத்தோம். 4,17,00,000 ஃபேக் எல்பிஜி கனெக்ஷனை நம்முடைய அரசு வெளியெடுத்திருக்கோம். இந்த லிங்கேஜ் வந்ததுக்கு அப்புறம் 4,17,00,000 எல்பிஜி கனெக்ஷன், கிட்டத்தட்ட 4 கோடி ரேஷன் கார்டு ஃபேக் ரிமூவ் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், ஒரு டெமோக்ரஸில சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ண வேண்டிய கட்டாயம் அனைவருக்குமே இருக்கிறது. As on today, it's a voluntary basis. வாலண்டரியா நம்ம வந்து ஆதார், எலெக்ஷன் ஐடியை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். பர்சன்டேஜ் அதிகமாயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வருது. ஸோ சில விஷயங்கள் ஒரு ஜனநாயகத்தில் வேகமாக செய்யும் பொழுது அதற்கான பிரச்சனைகள் நமக்கு வரும். உதாரணத்துக்கு நீங்க கர்நாடகா எலெக்ஷன் வேற தேர்தலில் பார்த்துருப்பீங்க. எப்படி சில மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு பயம் வருது. நம்ம அப்படிப்பட்ட கட்சி இல்லை என்றாலும் கூட அவங்களா பயந்துக்கிறாங்க. ஆனால் அதை சில கட்சிகள் பயன்படுத்தி இது வந்துச்சுன்னா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பொய்ய சொல்லி ஓட்ட தேடுறாங்க. கண்டிப்பா நடக்கும் சார். இட்ஸ் a matter of time. பட் இப்போதைக்கு வாலண்டரியா நம்ம போயிட்டு இருக்கோம். மக்களுடைய கோஆபரேஷன் இருக்கு. லெட் us go in that path. அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் மக்கள் பேரியக்கத்தின் ஒரு அங்கமாக சமூக ஊடகவியலாளர்கள் சங்கமத்திற்கு இந்த வந்த அனைவரையும், அனைத்து மாவட்டத்தில் இருந்த அனைவரையும் சமூக ஊடக பிரிவு சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள் மட்டும் தயவுசெய்து முன்னோக்கி. பத்திரிகையாளர் நண்பர்கள் தேசிய கீதம் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப
समाहे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நாட்டு வாழ்த்து. வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் வாழ்க. என்ட்ரியில் அனைவருக்கும் காஃபி ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிட்டு போகணும். நன்றி. ஜி மீடியா ஆளுங்க மட்டும் முன்னால வாங்க. அவனுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டீங்கன்னா ஃப்ரெண்டு ஒரு 5 rows 10 rows கொஞ்சம் வழி விட்டுருங்க. மீடியா நண்பர்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னால வாங்க. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு தொடங்க உள்ளது. அதே மாதிரி ஸ்டேஜ் மேல யாரும் அலோவ் பண்ணாதீங்க. பத்திரிகையாளரோட இருக்கிறவங்க யாரும் வந்து பேச வேண்டாம். அவங்களுக்கு வழி விடுங்க. எதுவா இருந்தாலும் சரி பிரஸ் மீட் முடிச்சப்பறம் நம்ம பேசிக்கலாம். என்ட்ரியில எல்லாருக்குமே டீ காபி ஸ்நாக்ஸ் இருக்கு, தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க. நன்றி நன்றி நன்றி. கேமராவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம். முடியாதவங்க இப்படி வந்துடலாம், ஃப்ரண்ட்ல வந்து விஐபி வழியா போயிடலாம். விஐபி என்ட்ரியை பயன்படுத்திக்கலாம். கேமராலாம் அங்கே இருக்கட்டும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம். பார்த்து ஜாக்கிரதை.